துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மண்டை வருகிறோம். நீர் எங்களுக்கு தந்த இன்னொரு ஆராதனைக்காய் நன்றி. தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அவருக்குள்ளே ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். அப்பேற்பட்ட தேவன் இந்த ஆராதனையிலே எழுந்தருளி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய வல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம், எங்கள் உள்ளத்தை திறந்து கொடுக்கிறோம். எங்களுக்குள்ள நீர் காரியங்களை செய்வீராக, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவீராக. உம்முடைய வசனத்தை அப்படியே விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கு செவி கொடுத்து அதன்படி வாழ உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களையே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஏற்படுத்தின அந்த மீட்புக்காய், விடுதலைக்காய், ரட்சிப்புக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பாவங்களற எங்களை கழுவின தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தின் தண்டனைக்கு மரித்து நீதியின் ஆசீர்வாதங்களுக்கு உயிர்ப்பித்தவரே, எங்களுக்காக நீர் அதை செய்து முடித்தீரே, அதை எண்ணி பார்க்க வருகிறோம். இந்த வளாகத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசன்னம் ஆளுவதாக, உம்முடைய மகிமை ஆளுவதாக. உம்முடைய மகிமைக்குள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை தாராளமாய் செய்வீராக. வந்தவர்கள் ஒருவருக்கோட அப்படியே திரும்பி போக முடியாது. அவர்கள் வேறே மனிதர்களாய், வேறே மனசுள்ளவர்களாய், கர்த்தருக்கு தம்முடைய வாழ்க்கை அர்ப்பணித்தவர்களாய், கர்த்தரையே தெய்வமாய் கொண்டவர்களாய் இங்கிருந்து கடந்து போகட்டும். உம்மை பிடித்துக் கொள்ளட்டும், உம்மை சார்ந்து கொள்ளட்டும். உமக்கு தம் வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பகுதியிலும் உடைய ஆளுகை இருக்கட்டும். உடைய வல்ல நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நாம் உட்காரலாம். ஒரு சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பே, என் நேரமும் துதித்திடுவே, என்னை தாழ்த்தி பணிந்திடுவே, உன் நாமம் உயர்த்துவே, உம்மை பாடி மகிழுவே. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பே, என் நேரமும் துதித்திடுவே, என்னை தாழ்த்தி பணிந்திடுவே, உம் நாமம் உயர்த்துவே, உம்மை பாடி மகிழுவே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோ சொல்லலாமே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பே, என் நேரமும் துதித்திடுவே, என்னை தாழ்த்தி பணிந்திடுவே,
உம் நாமம் உயர்த்துவே, உம்மை பாடி மகிழுவே. எல்லோரும் காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விளக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. சொல்லலாமே, எல்லா இக்கட்டுக்கெல்லாம் மறைத்து உந்தன் மறைவில் வைத்தீரே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. சத்தமா, செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று தினம் துதித்தேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதித்தேன் நன்றியோடு. ஸ்தோத்தரிப்பேன் என் நேரமும் துதித்திடுவே, என்னை தாழ்த்தி பணிந்திடுவே, உம் நாமம் உயர்த்துவே, உம்மை பாடி மகிழுவே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. சொல்லலாமே, எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. சொல்லுவோம், உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவே, என்னை தாழ்த்தி பணிந்திடுவே, உம் நாமம் உயர்த்துவே, உம்மை பாடி மகிழுவே. சொல்லலாமே, எக்காலமும் ஸ்தோத்தரிப்பே, என் நேரமும் துதித்திடுவே, என்னை தாழ்த்தி பணிந்திடுவே, உம் நாமம் உயர்த்துவே, உம்மை பாடி மகிழ். எல்லாரும் நீர் செய்தது, நீர் செய்வதை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று தினம் துதிப்பே சத்தமா. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. எல்லாரும் நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதி
துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் சத்தமாய் எல்லோரும். உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாமே. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை 1000 கோடி தலைமுறைகளுக்கு மேல் உங்களை நடத்திட்டு போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் லைஃப்ல ஒன்று தெரிஞ்சிட்டேன். என் சூழல், தேவைகள், மனிதர்கள் எல்லாம் நெருக்கி இருக்கும் பொழுது எதுவுமே எனக்கு தெரியாது, எதுவுமே என் அறிவுக்கு புரியாது, எதுவுமே எனக்கு யாரையாவது வச்சு செய்யணும் எனக்கும் செய்ய தெரியாது. அப்படிங்கிற சூழல்ல நான் உக்காந்துருவேன், அவர் எந்திரிச்சிருவார். நம்ம உக்காந்துட்டா போதும், அவர் எந்திரிச்சிருவார். ஆமென், ஆமென். அங்க அவர்கிட்ட அமர்ந்துட்டா அவர் எழுந்துருவார். கர்த்தர் எழுந்தருளும் பொழுது சகலமும் நான் சொல்றேன் ஒவ்வொன்றா தேடி தேடி வந்து தட்டி 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 உங்கள் கரத்தில், வீடில், பிள்ளைகளை, எதிர்காலங்களை, காலங்களை, எதெல்லாம் உங்கள் மனசில் மலை மாதிரி நினைக்கிறீங்களோ அதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு வந்து உங்கள் அப்பா உங்கள் வாழ்க்கையில் தப்பே பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. என் மனைவிட்ட அடிக்கடி சொல்லுவேன், அப்பா நான் வேணா தப்பு பண்ணுவேன், அப்பா தப்பு பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. அந்த ஒரு கிருபையில் பொதுவாக இந்த அண்ணன் ஸ்தோத்திர யூதா நான் வந்து உள்ளே வந்து பார்த்தோன்னே அந்த வசனம் தான் வந்துச்சு. கர்த்தர் இஸ்ரவேலை தள்ளிட்டாராமா, எபிராயமா தள்ளிட்டாராம். இஸ்ரவேலை தள்ளுறதெல்லாம் அவன், நீ மனிதனையும் தேவனையும் போராடி மேற்கொண்டாய், நீ தான் யாக்கோபு தள்ளுனர் எல்லாம். ஆனால் யூதாவை மட்டும் எங்கே தேடி பாருங்க, யூதாவை மட்டும் தூக்கி தூக்கி வச்சுக்குவார், யூதாவை மட்டும் விடவே மாட்டார். யூதாவை ஒரு தனி ராஜ்யமாக கொண்டு வந்தார். ஏன் அவர் மேலே ஒரு பெரிய, யூதா மேலே அவருக்கு அப்படி ஒரு பிரியன்னா அது துதி, அது துதி. அந்த அதாவது ஒரு ராஜா பழைய ஏற்பாட்டில் ஸ்தோத்திர பலி, புதிய ஏற்பாட்டில் ஸ்தோத்திர கனி. பழைய ஏற்பாட்டில் ஸ்தோத்திர பலி, புதிய ஏற்பாட்டில் ஸ்தோத்திர கனி. அந்த நீங்கள் ஒன்றும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி ஸ்தோத்திரம்னு நீங்கள் சொல்ல சொல்ல அப்பா வாயில் ஒரு திராட்சை பழத்தை உள்ள போடுற மாதிரி அப்பா சாப்பிட்டு 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 திருப்தி ஆனோன்னு, எஸ்தர் ராஜாத்தியே உன் மன்றாட்டி என்ன ராஜ்யத்தில் பாதி ஆகிலும் உனக்கு தருகிறேன் அப்படின்னு அப்பா உனக்கு கொடுத்துருவார். ஹல்லேலூயா. அந்த அப்பாவுக்கு ஒரு கையை தட்டி, ஓ என் ஸ்தோத்திரத்துக்கு ராஜ்யமே வருமா? அவர் அப்பா சமூகத்தில் என் ஸ்தோத்திர பலி அவர் இருதயத்தை மகிழ்விச்சு, அவர் மனசை குளிர்விச்சு, நீ என்ன வேணாம் இந்த வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோ. ஒரு ராஜாவை முன்னாடி நின்று அவர் மனசை யாராவது சந்தோஷப்படுத்திட்டா போதும். இந்த பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. அவங்க மனசு சந்தோஷமாயிருச்சுன்னா உங்களை சந்தோஷப்படுத்தாம விடவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. நீங்க அவரை சந்தோஷப்படுத்திட்டா அவர் தேடி தேடி பார்த்து உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மைக்ரோ பிளாக் டாட் கூட இல்லாத அளவு சகலவத்தையும் ஏராளம் தாராளமாய் பரலோகம் நிரப்புகிறவரின் இரத்தத்தில் கர்ப்பத்தில் நீங்கள் பிறந்தவர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் குறைவுள்ள இடத்துல பிறக்கல. என் பையன் என் கூட வர்றான், அவன் கை நீட்டுறதெல்லாம் வாங்கி தரேன். ஆனால் அவன் பாக்கெட்டில் காசு இல்லை. அவன் பாக்கெட்டில் காசு இல்லைங்கிறதுனால அவன் தேவையை அவன் கேட்காம இருந்ததே கிடையாது. அதே மாதிரி அப்பா கூட நீங்களும் நானும் போறீங்க. அப்பா பாக்கெட்டில் எல்லாமே இருக்கு. நம்ம கூட போனால் போதும். நீட்டுறதெல்லாம், கண் பார்க்கிறதெல்லாம், கால் மிதிக்கிறதெல்லாம், கை தொடுகிறது எல்லாம் உங்கள் வசப்படுகிற பரலோக தகப்பன். என்கிட்ட இல்லைங்கிறதுனால ஒண்ணு இல்லை. எங்க அப்பா கிட்ட இல்லாதது ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. That's your faith.
அந்த இடத்துல பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் ஒரு கூட ட்ராவல் ஆனால் போதும், 24/7 ட்ராவல் ஆனால் போதும். அப்போ அவர் துணையாக இருந்து நான் எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன். இந்த 7வது மாதம் நீங்களும் நானும் என்னுடைய பரம்பரையிலையும் உங்களுடைய பரம்பரையிலையும் இல்லாத ஒரு புதிய துவக்கத்தை பரலோகம் திறக்க போகிறத மாத்திரம் நான் ஒவ்வொரு நொடியும் எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன். நம்ம பரம்பரையிலேயே யார் வாழ்க்கையிலே நடக்காததை அவர் ரத்தத்தில் பிறந்துட்டதுனால, நானும் நீங்களும் அவருக்கு பிறந்துட்டதுனால, நம்ம பரம்பரையிலே பார்க்காத அற்புதங்களையும் அதிசயங்களையும் பரலோகம் என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதங்களில் செய்யும் என்று நான் தீர்மானமாய் நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பரலோகம் கொடுக்கிறது உங்களை பொறுத்து என்ன பொறுத்தது இல்லை, அது பரலோகத்தை பொறுத்தது. அது அங்க பிறந்த அங்க அதை பொறுத்தது. நம்மளை அப்படி பரலோகம் நிறைக்கும். ஹல்லேலூயா. குறைவின் எண்ணங்களை தூக்கி வீசுங்க. இல்லாத சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க. எல்லாவற்றையும் மாற்றுகிற பரலோக அப்பா என் கூட எனக்குள்ள இருந்து சகலவற்றையும் வாய்க்க பண்ணுவார்கள். ஒரு மகிமையான தைரியத்தோட அப்பாவை ஆராதிக்க ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. Thank you, Father. கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி, 1000 நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? 1000 நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஜீவனை உமக்களிக்கின்றேனே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ? விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி. பாவியன் என்னை பலர் தள்ளினார், ஆவியில் திகழ்ந்தும் விட்டார். பாவியன் என்னை பலர் தள்ளினார், ஆவியில் திகழ்ந்தும் விட்டார். ராஜனே உம்மன் அன்னை கண்டது, உம்மை போலையா கண்டதில்லை. கரங்களை உயர்த்தி அப்பாவை பாருங்க. யாரா நித்தமும் என் துணையானி. கர்த்தனே என் துணையானி. சுற்றத்தார் காலத்தில் தொழில் நம்பிக்கோ எதிராக சுற்றத்தார் காலத்தில் தொழில் நம்பிக்கோ. Thank you, Father. கொள்கை கூறியே பலர் பிரிந்தார், ஐயா உம்மை போல எங்கும் கண்டதில்லை. என் துணையானி, நித்தமும் என் துணையானி. கர்த்தனே என் துணையானி. 1000 நாவுகள் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? 1000
ராஜனே உம்மை பாட ஜீவனை உமக்களிக்கின்றனே உம்மை போல யார் கண்டதில்லை கர்த்தனே என் துணையானி நித்தமும் என் நிழலானி கர்த்தனே என் துணையானி எத்தனை இதர் வந்து கர்த்தனே அடை காலமாயினார் எத்தனை இதர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடை காலமாயினார் மனுமக்களில் இவர் போலுண்டோ வேணுலகிலும் இவர் சிறந்தவர் என் துணையானே நித்தமும் மல்மரா லல்மரோ மல் மல்ஹரா பாவியனை பாலர் தள்ளினார் ஆவியில் என்றும் விட்டார் பாவியனை பாலர் தள்ளினார் ஆவியில் என்றும் ராஜனே என்னை கண்ட உம்மை போல யார் கண்டதில்லை என் துணையானி நித்தம் நிழலானி கர்த்தனே என் துணையானி mal senere mahatro melmara el mandurlo mehmal masmarara amel maraze dere dere malmaya எல்லாரும் எழுந்து நின்று லேலரரா மெஹல் மர்லலா ரென்சல் மன்பரல் ஹதன் பரோசியாந்த்ரே மமல்மா ஏசிலிமானா தரதோ மெமசரே லென்சன லெலெலெலெலெதரே செய்வாடும் ஆவி தூய்மாய் ஆ
Thank you. Thank you, Holy Spirit. Welcome, welcome, Holy Spirit. Or Pasibikatere Ranzele Mahatro. ஜலத்தின் மேல் அசைவாடி அசைவாடி ஒன்றும் இல்லாதவைகளில் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கின ஆவியானவர் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லி இருளில் இருந்து வெளிச்சத்தை உண்டாக்கின ஆவியானவர். Thank you, thank you, Lord. Thank you for your utterances. Thank you for your voice. Thank you for your deliverance. Thank you for your gifts from heaven. Thank you for your secret miracles, secret glorious things that is going to happen. Yes, Lord. Rastokola mahata ren reid lebero rabala mahantre rodolo magimai மகிமை இறங்கி வந்து மூடிக்கொண்டிருக்கிறது. ஏசே கேதரே ஏசே லெதனமே நெதல் மதுரபா லதுரபோ மகிமை வரும் பொழுது சகலமும் வந்து இறங்கும். மகிமை உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. மகிமைக்குள் பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் முழு பரலோக தூதர்கள் சேனைகளும் மூடி நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. உங்க எல்லா ஃபைல்கள் மேல பரலோகத்தின் சீல் வைக்கப்படுகிறது. ஆவியானவருடைய சீல் வைக்கப்படுகிறது. எல்லா பேப்பர்ஸ் எல்லாம் சைன் ஆகுது, எல்லாம் கிராண்ட் ஆகுது. பத்திரங்கள் எழுதப்படுகிறது, பத்திரங்கள் எழுதப்படுகிறது, சைன் பண்ணப்படுது. ப்ரொவிஷன் ப்ரொவைடட், ப்ரொவைடட் கிராண்டட். ஹால் செகேதனே மஹா. இந்த சின்னவன் ஆயிரமும் இந்த சிறியவன் பலத்த சாதியுமாய் நான் மாற்றுகிற ஏற்ற காலம் வந்தது. Askapatara rigedegedegedalvro tiase idedebada shagatre malbaro tiasakatara lemrama sakatia solo re நீங்கள் இந்த வருடம் உங்கள் திராட்சை தோட்டங்களில் விதை விதைத்து அதை அறுத்து அதன் ஆலைகளை ஆட்டி மீண்டும் கட்டப்பட்ட மகிமையின் உயரங்களில் கர்த்தராகிய நான் செய்து முடிப்பேன் என்று. Thank you, Holy Spirit. Lere mahantara lai sekataraba. Resira bahantorobo lederebo அந்நிய பாஷை பேசுறவங்க, அந்நிய பாஷை பேசுறவங்க, ரகசிய பாஷையை பேசுறவங்க, அற்புத பாஷைகளை பேசுறவங்க, அன்பின் பாஷைகளை பேசுறவங்க, விடுதலையின் பாஷைகளை பேசுகிறவர்கள், மேன்மையின் பாஷைகளை பேசுகிறவர்கள், விசுவாச பாஷையை பேசுகிறவர்கள், உருவாக்குகிற பாஷையை பேசுகிறவர்கள். பரலோகம் நீங்கள் பேச பேச அவைகள் உருவாகிறது. யோசேப்பின் சங்கிலிகளை உடைத்தவர், யோசேப்பை சிறையில் இருந்து வெளிப்பட பண்ணி அவனை சிங்காசனத்தின் மேல் அமர பண்ணி, யோசேப்பே பார், உன் காயையாவது காலையாவது என்னுடைய அதிகாரம் இல்லாமல் ஒருவனும் அசைக்க முடியாது என்கிற அதிகாரம். Yes, yes, thank you, Holy Spirit. நிறைய சாவிகள் கொடுக்கப்படுகிறது. நிறைய சாவிகள் கீழே இறங்கி வரத பார்க்கிறேன். இதுவரைக்கும் பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள், கூட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள், இதுவரைக்கும் அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளை திறக்கும்படி. there are many keys. The miracle keys are coming. The miracle keys are coming. Receive it, my dear church. Receive it. Say thank you, Jesus. Say thank you, Holy Spirit. Yes, the keys are coming. அநேக சாவிகள் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். இதுவரை பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள், இந்த நொடி வரை பூட்டப்பட்ட கதவுகளை திறக்கும்படி பரலோகத்தில் இருந்து ஒரு சாவிகள் இறங்கி வருகிறது. Yes, thank you.
ரெசமோ. நீங்கள் இந்த நாளில் பூட்டப்பட்ட கதவுகளை உங்கள் துதி சாவியினால் திறக்கிறீர்கள். புதிய மண்டலங்களுக்குள் காலடி எடுத்து வைக்கிறீர்கள். புதிய சூழ்நிலைகளுக்குள் காலடி எடுத்து வைக்கிறீர்கள். உங்கள் சுய தேசத்தில் காலடி எடுத்து வைக்கிறீர்கள். ஆவியானவர் உங்களை அப்படியே தூக்கிட்டு போறதை நான் பார்க்கிறேன். என்னால நடக்க முடியல ஆண்டவரே, என்னால போக முடியல ஆண்டவரே, இதுக்கு மேல எனக்கு வழி தெரியல ஆண்டவரே, நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிற ஒவ்வொரு சூழலும் ஆவியானவர் அப்படியே அழகாக உங்களை தூக்கி முதுகலை வச்சுட்டு தோள்ல வச்சுட்டு, நீ நடந்தது போதும், நீ ஓடினது போதும், நான் உன்னை தூக்கி கொண்டு பறக்க போகிறேன். நீ ஏற முடியாத உயரங்களில், உனக்கு எட்டாத உயரங்களில் உன்னை கொண்டு போய் வைக்கும்படி. Hallelujah. Thank you, Holy Spirit. Razana hanturu roseke balamalla parakramamalla என்னுடைய ஆவியின் நாளே ஆகும். ஹஸ்கதோலோ ஷெகதவஹா. அவருடைய ஆவியினாலே சகலமும் ஆம் என்றும் ஆமென் என்றும். Hallelujah. Ora shentara la 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 manadara badadaram rina na mana 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 ol mannan albaradana madalaro siantrelere ராஸ்பிரஹாச்சலோ ரெட்செல்லோ பிரஹாந்தரோ. ஓ, ஆபேலின் ரத்தத்தை விட நன்மை உங்களுக்காய் பேசும்படி இந்த காலையில இயேசுவின் ரத்தம் எழும்பி இருக்கிறதை பார்க்கிறேன். இதுவரை நல்ல சூழலை பார்க்கதா, இதுவரை விரும்பின காலங்கள் நடக்காத இருக்கிற ஒவ்வொரு சூழலிலும் உங்களுக்காய் அடிக்கப்பட்ட ரத்தமாக வண்ணமாகவே இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் எழும்பி, நான் இந்த இக்கட்டின் காலத்திலும் தீங்கின் காலத்திலும் நான் உனக்காக உன் சத்துருவுக்கு முன்பாய் எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். உனக்கு சகாயம் செய்வேன், உனக்கு சகாயம் செய்வேன், உனக்கு சகாயம் செய்வேன். I am going to make the situation favor to you. Favor, God's favor வரத பார்க்கிறேன். உங்க மேலலாம் உங்க பரலோக favor, பரலோக mercy உங்களை மூடி இருக்கிறத நான் பார்க்கிறேன். சஹரா லஹரா ரஹே மனந்தரா ஷகேத்ரா ரிஹனன ஹன்சலோ ரெஹலபு ரேகேதேஷ. கரங்களை தட்டி லைடரே உங்க 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 நம்பிக்கையை, உங்க faith அப்பா அப்படி செஞ்சிட்டீங்க. thank you பரலோகம் அப்படி செய்தது. thank you thank you thank you பா. love you பா. thank you பா. ஆத்கதா சகத்ரா ஹலாசதரோ. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை. கரங்களை உயர்த்தி ரெண்டு கரங்களும் மறாலும் மாறாயனேசர் கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயனேசர் தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே. தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே எங்கள் தகப்பனின் சந்நிதியே. ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயனேசர் மகிமை மகிமை
நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திரு ரத்தமே கல்வாரி திருப்பீடமே எங்கள் கரை போக்கும் திரு ரத்தமே உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோம் மகிமை மகிமை மாட்சிமை மாராயணேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே ஹல்லேலூயா அன்பின் தகப்பனே, உமது குமாரனாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. இது உம்முடைய ஸ்தலம், இது உம்முடைய இடம், இது உம்முடைய நேரம் ஆவியானவரே. அப்பா, தொடக்கம் முதலே எங்களுக்கு நீங்கள் ஆவியானவர் வார்த்தையை கொடுத்து எங்களை பலப்படுத்தி, உங்கள் தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்து எங்களை பலப்படுத்திட்டே இருக்கீங்கப்பா. இப்பொழுதும் கூட இந்த செய்தி வேலை ஆவியானவரே உங்கள் கரத்தில் நான் தாழ்த்துகிறேன். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம். உங்கள் பிரசன்னத்துக்குள்ளே எங்கள் அனைவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வேத வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு விளங்க காட்டுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயம் அனல் மூட்டி எழுப்பப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மந்த காரியங்கள் எங்களை விட்டு விலகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவோடு இன்னும் நெருங்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த இடம் முழுவதும் உங்கள் பரிசுத்த ஆளுகைக்குள்ளே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தேவனுடைய மகா பெரிய கிருபையினால் 10 கட்டளைகளும் இயேசுவும்ங்கிற அந்த தலைப்பில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கு தேவனுடைய மகா பெரிய கிருபையினால் 9வது வார்த்தைக்கு வந்துட்டோம். நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்குல்ல, அப்பாடா எப்படியோ சிஸ்டர் 9வதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. இல்லை, சீரியஸாக சொல்கிறேன். இது உட்காந்து பர்சனலாக மெடிடேட் பண்ணுறப்போ கடல், ஏன்னா வேதம் கடல். ஸோ நம்மலாம் படிக்கிறதும் சொல்கிறதும் ஒரு சொட்டு தண்ணீர், அப்படி தான் நான் வேதத்தை பார்க்குறேன். ஸோ இன்றைக்கு தேவனுடைய மகா பெரிய கிருபையினால் நம்ம 9வது வார்த்தையை நோக்கி வந்திருக்கிறோம். அதற்கு முன்பாக திறவுகோல் வசனம் எல்லாரும் வாசிக்கலாமா? எல்லோரும் டிவிலையும் இருக்குது, நீங்கள் டிவியில் பார்த்துக்கும் வாசிக்கலாம், உங்கள் வேதத்தை பார்த்தும் வாசிக்கலாம், எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். நம்மைங்கிற இடத்துல எண்ணெய் போட்டு நம்ம வாசிக்கலாம், ஓகேங்களா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி
கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென், ஆமென். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாமே. யாத்ராகமம் 20வது அதிகாரம் 16வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஆமென் சொல்லுங்க. இன்னொரு தடவை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஆமென். இந்த வார்த்தையை கொஞ்சம் அப்படி விரிச்சு பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பிறன் அடுத்தவனுக்கு விரோதமாக நீ விரோதமாய், அந்த இடத்துல பாருங்க விரோதம், அவனை அந்த விரோதங்கிற வார்த்தையில் நிறைய உள்ளடங்கியிருக்கு. கோபம், பகை, என்னென்னமோ இருக்குல்ல. விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய் சாட்சி, பொய் சொல்லாதிருப்பாயாகன்னு ஆண்டவர் சொல்லலை, பொய் சாட்சி. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரீமாக ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த சாட்சினாவே நம்மளுக்கு நீதிமன்றம் ஞாபகம் வருது இல்லையா? ஒரு பொது சபையான ஒரு இடம் ஞாபகம் வருது இல்லையா? அந்த இடத்துல போய் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இப்போ கோர்ட்டில் போய் நிற்கிறோம், வாக்குமூலம், அதாவது அந்த சாட்சியை நிறுத்துவாங்க தெரியுங்களா? அப்போது அந்த இடத்துல அப்பேற்பட்ட ஒரு அந்த இடத்துல பொய் சாட்சி சொல்கிறதுக்கு துணிகரமாக போய் நிற்கிறது எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுங்களா? ஸோ அதை அந்த மாதிரி நான் இது உங்களுக்கு ஒரு புரியுறதுக்காக இந்த பிக்சரை நான் சொல்கிறேன். ஸோ இங்கே என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, பிறனுக்கு விரோதமாய், அடுத்தவனுக்கு விரோதமாய், அது உங்கள் சகோதரியாக இருக்கலாம், உங்கள் சகோதரனாக இருக்கலாம், உங்களை பெற்றவர்களாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், உங்களோட கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம். எல்லாருமே பிறன்னா எல்லாருமே அதுக்கு பக்கத்தில் அந்த வார்த்தையில் அடங்கிடுவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்களுக்கு விரோதமாய் பொய் சாட்சி, அவன் செய்யாத ஒன்றை துணிகரமாக நீதிமன்றங்களில் போன்ற அந்த இடத்துல துணிகரமாக பொய் சாட்சி சொல்லாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு 9வது கட்டளையை சொல்லியிருக்கார். ஓகே, இதை ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்கார் பாருங்களேன். ஐ மீன் விளக்கி சொல்லியிருக்கார். உபாகமம் 19 எடுத்துக்கோங்களேன். 19 இதை மட்டும் நான் ஃபாஸ்ட்டாக வாசிக்க ஆசைப்படுறேன். 19:15 அப்படியே வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன், நீங்களும் தயவாக உங்கள் வேதத்தை பாருங்கள். ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்கக்கூடாது. 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும். ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி ஒரு பொய்சாட்சிக்காரன் அவன் மேல் சாட்சி சொல்ல எழும்பினால் வழக்காடுகிற இருவரும் கர்த்தருடைய சந்நிதியில் அக்காலத்தில் இருக்கும் ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் முன்பாக வந்து நிற்பார்களாக. அப்பொழுது நியாயாதிபதிகள் நன்றாய் விசாரணை செய்ய கடவர்கள். சாட்சி கள்ள சாட்சி என்றும் தன் சகோதரன் மேல் அபாண்டமாய் குற்றம் சாற்றினான் என்றும் கண்டால் அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கு செய்ய கடவீர்கள். இவ்விதமாய் தீமையை உன் நடுவிலிருந்து விலக்குவாயாக. ஆமென். அடுத்த வசனம், மற்றவர்களும் அதை கேட்டு பயந்து இனி உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட தீமையை செய்யாதிருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இது யார் பேசுகிறா தெரியுமா? தேவன் பேசினது. இந்த பொய் சாட்சியை எப்படி, அதாவது எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுன்னு கர்த்தர் எழுதி வச்சிருக்கார். அதில் என்ன சொல்கிறாரு, 2 பேர்த்துக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா அது ஓகே, அந்த உடனே அந்த பிரச்சனைக்கு, அதாவது சாட்சி சொல்லணுன்னா இப்போ ஒருத்தனை இவன் தப்பு பண்ணிட்டான், அவனை கூண்டில் நிறுத்தினா ஒருத்தன் சொல்கிற சாட்சியை வச்சு அவனை நியாயம் தீர்த்துறாத. குறைஞ்சது 2 அல்லது 3 சாட்சியாவது நீ கேட்டுட்டு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நன்றாய் விசாரணை செய்து ஒருவனுக்கு தீர்ப்பு சொல்லு. ஹலோ, கர்த்தர் அதில் விட்டே கொடுக்க மாட்டார். ஒருங்களா, அதாவது நீதிமானை பாவி என்றும் பாவியை நீதிமான் சொன்னன்னு வைங்க, அது ரொம்ப தவறு. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல எச்சரிக்கிறாரு, 3 சாட்சியை வச்சுட்டு ஒருத்தன் காரியத்தை நீ டீல் பண்ணுங்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு, ஒருத்தன் வேணுக்குனே ஒரு பொய்சாட்சிக்காரன் தன் சகோதரன் மேலே விரோதத்தில் பொய்சாட்சி சொல்ல வந்துட்டான்னு வைங்க,
அப்போ நன்றாய் விசாரணை செஞ்சுட்டு ஓகே இவன் பொய் சாட்சி தான் சொன்னான், அந்த சபை முன்னாடி நிறுத்துவாங்க இல்லையா? நியாயாதிபதிகள், அதான் ஜட்ஜஸ் கிட்ட போய் நிற்கணும் இஸ்ரவேல் ஜனங்கள். ஜட்ஜஸ் கிட்ட நிற்கிறப்போ குற்றம் சாட்டப்பட்ட இங்கே ஒருத்தர் 2 பேர் வந்து நிற்கிறாங்க. அப்போ யாருப்பா இவன் இந்த தப்பு செஞ்சுட்டானா, யார் சாட்சி சொல்லங்கிறப்ப பொய் சாட்சிக்காரன் வந்து எழுப்பி சொல்கிறான்னு வைங்களேன். அதை விசாரணை பண்ணுறாங்க. விசாரணை பண்ணதில் கடைசியில் என்ன ஆயிடுது, இல்லை இவன் பொய் சாட்சி சொல்கிறான், இது கள்ள சாட்சின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த துணிகரமாக வந்து பொய் சாட்சி சொன்னான்ல, நிச்சயமாக அவன் கொல்லப்படணும், அவனுக்குரிய தண்டனை வழங்கப்படணும். அதை கேட்டு மற்றவெல்லாம் நீ அதை செய்யவே கூடாதுன்னு ஆண்டவர் வந்து எச்சரிப்பாக இந்த பிரமாணத்தில் நமக்கு சொல்லுகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். நம்ம தேவன் யார் சொல்லலாமே. நம்ம தேவனை பற்றி ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது, பொய்யுரையாத தேவன். ஆமேன். நிச்சயம் அதைய இன்னும் அந்த வசனத்தில் என்னாகமம் 23:19 நம் தேவன் யார் அவரை சொல்லணுன்னா, இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் தெரிஞ்ச வசனம், அவரை பற்றி சொல்லணுன்னா இப்படி தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? அவர் யார்? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். இதுதாங்க நம்ம ஆண்டவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் யார்? இவர் தான் அவர். பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாறி 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 போறக்கு அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லிட்டா செஞ்சதுக்கு அடையாளம். ஆமேன். ஆமேன். பொய்யுக்கும் நம்ம ஆண்டவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆமேன் சொல்லுங்களேன். அவருடைய அகராதிலையும் சரி, பொய்னா என்னன்னே, அதாவது பொய்யை நீங்கள் அவர்கிட்ட எதுவுமே, அவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா அவர் மனிதன் அல்ல, மனுஷன்தான் பொய் பேசுவான். என்னை முதற்கொண்டு பொய் பேசியிருக்கோமா? பேசியிருக்கிறோம். மனுஷன்தான் மாறி மாறி பேசுவான், பொய் சொல்லுவான். ஆனால் அவர் மனிதன் அல்ல, அவர் தேவன். அவர் பொய் சொல்லவே மாட்டார். எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன். ஆமேன். ஆமேன். ஓகே, இதை நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்குது, நம்ம எடுக்க வேண்டாம். என்ன தெரியுங்களா? பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான். நீதிமொழிகள் 19:9 இந்த வசனம் இருக்குது. என்னன்னா, பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பவே முடியாதாமா. அவன் மேல் ஆக்கினை வந்து சேரும். ஏன்னா அவன் பொய் சாட்சிக்காரன். எங்க பொய் சாட்சிக்காரன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, 10 பேருக்கு முன்னாடி நீதிமன்றங்களில் தைரியமாக பொய் சாட்சி சொல்கிறது. அப்போ வேதம் சொல்லுது அவன் ஆக்கினைக்கு தப்பவே முடியாதுன்னு சொல்லி. அப்போது இதை நான் ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை நான் எடுத்து வாசிக்கலை, நான் உங்களுக்கு அந்த கதையை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். நீங்கள் திருப்பி வேணால் அந்த பகுதியை வைத்து கொள்ளலாம். பட் என்னை கவனிங்க. 1 ராஜாக்கள் 21 அந்த சம்பவம் இருக்கிறது. என்னென்னா, இந்த நம்ம தியானிக்கிற இந்த பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்கிற இந்த இதுக்கு அந்த சம்பவம் ரொம்ப ஒத்து போகிறது, பொருத்தமாக இருக்குதுன்னு நான் பார்த்தனால அந்த சம்பவத்தை தியானித்தேன். எல்லாரும் என்னை கவனிங்களேன். நான் இந்த கதையை கடன்னு சொல்லிட்டா. இஸ்ரவேலின் சமாரியாவின் ராஜா யார் தெரியுமா? ஆகாப். ராஜா பேர் என்ன? ஆகாப். அவங்க மனைவி பேர் என்ன தெரியுமா? எசபேல். அவங்க மனைவி பேர் என்ன? எசபேல். இந்த எசபேல் எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 கெட்டவன். அவள் யாருன்னா, வேதம் அவளை அடையாளப்படுத்துது அந்த ராணி. சாதாரண ராஜாவின் மனைவி ராணி. அவளை குறித்து வேதம் சொல்லுது, வேசித்தனத்தினால் நிறைந்தவள், பில்லி சூனியங்களால் நிறைந்தவள். ஒரு ராஜாவின் மனைவி, அதுவும் இஸ்ரவேல் இல்லை. அப்போது அவள் துணிகரமாய் பில்லி சூனியம் வேசித்தனத்தினால் நிறைஞ்சிருந்தாள். இதுதான் அவங்க மனைவியோட பிக்சர். இந்த ஆகாப் ராஜா ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையிலேருந்து பக்கத்தில் பார்க்குறாங்க, ஒரு அழகான ஒரு திராட்சை தோட்டத்தை பார்க்குறாங்க. இந்த திராட்சை தோட்டம் இவ்வளோ அழகாக இருக்கே, இது நம்ம அரண்மனை பக்கத்தில் இருக்கே, இது யாருதுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இது விசாரித்தா இது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, நாபோத் என்கிற ஒரு சாதாரண ஒரு குடிமகனுடையது. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, ராஜா ஆகாப் யாருங்க? ராஜா போய் நாபோத் கிட்ட கேட்குறாங்க, உன்னுடைய திராட்சை தோட்டத்தை எனக்கு தா, அது என்னுடைய அரண்மனை பக்கத்தில் இருக்கிறனால அதை கீரை கொள்ளையாக்கும்படிக்கு எனக்கு தான் கேட்டோன்னே நாபோத் என்ன சொல்லிடுவார், சாரிங்க, அது என்னுடைய பிதாக்களின் சுதந்திரம்,
எங்களுடைய பிதாக்கள் தெரியுங்கள, பிதாக்கள் சுதந்திரம்னா என்ன? வம்சம் வம்சமாக எங்களுடைய பரம்பரை சொத்து, அதை நான் உங்களுக்கு கொடுக்காதபடி கர்த்தர் என்னை காத்துக்கொள்வாராக அப்படின்னு சொன்னோன்னா ஆகாபுக்கு பயங்கர கோபம் வந்துடும், பயங்கர மனசலிப்பு வந்துடும். பயங்கர கோபம், மனசலிப்பு, விரக்தி. நேராக அரண்மனைக்கு போய் கோபம் வந்துட்டா சில பேர் என்ன பண்ணுவாங்க, எங்கே கோபத்தை காட்டுவாங்க? சாப்பாட்டில். சாப்பிடாம போய் படுத்துட்டார். மனைவி வந்து எழுப்புறாங்க, ஏங்க சாப்பிடல அப்படின்னு. இல்லை, நான் அந்த நாபோத்திட்ட போய் அந்த திராட்சை தோட்டத்தை கேட்டேன், அவன் எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டான். எப்படி அவன் ப்ரெசன்ட் பண்ணுறான்னு பாருங்களேன். இவனே ராஜா, அத்தனையும் உனக்கு சொந்தம். அந்த நாபோத் சாதாரண ஒரு குடிமகன், அவங்கிட்ட இருக்கிற அந்த ஒரு சின்ன நிலம், பிதாக்களின் சுதந்திரம், பரம்பரை சொத்து, அதை அவன் கொடுக்கலன்னா நீ என்ன பண்ணணும்? யோசிக்கணும். அப்போது சொன்னோன்னே இந்த எசபேல், நான் தான் சொன்னேன், ஏன் எசபேல் அப்படி ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்னா, அவள் மிக 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 ஒரு அருவருப்பான ஒரு பெண் தெய்வனுடைய பார்வையில். அப்போது அவள் சொல்கிறா, நீர் எழுந்து போஜனம் பண்ணும், உமக்கு வேண்டிய அந்த திராட்சை தோட்டத்தை நான் உன் கையில் வந்து கொடுப்பேன் அப்படின்ட்டு பேப்பர் எடுத்து ஒரு துணிகரமாக ஒன்று எழுதுறா. என்ன தெரியுமா எழுதுறா? அந்த நாபோத் குடியிருக்கிற அந்த இடத்துக்குரிய நியாயாதிபதிகளுக்கு எழுதுறா. என்னென்னு? உபவாசம் சொல்லி எழுதுங்க, கூப்பிடுங்க ஜனங்களை, நாபோத்தும் அங்கே வருவான், அங்கே வந்தோன்னே அவனுக்கு விரோதமாக 2 பொய் சாட்சியை நிறுத்துங்க, 2 பொய் சாட்சியை அவனுக்கு விரோதமாக போய் சொல்ல வைங்க, சொல்லிட்டு அவனை நகரத்துக்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிஞ்சு கொன்றுங்க அப்படின்னு ஆகாபோட முத்திரையை வச்சு அனுப்பிச்சுடுவா. எவ்வளோ ஒரு துணிகரம் பாருங்களேன். ராணிங்கிற அதிகாரம், ஆணவம், தான் நினச்சா எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆணவம். கர்த்தருக்குரியதே பயம் கிடையாது. அப்போது இது பாஸ் ஆகும், இந்த லெட்டர் போனோன்னே அங்கே இருக்கிற நியாயாதிபதிகள்லாம் உடனே ஜனத்தை கூட்டி, அதே மாதிரி நாபோத் எவ்வளோ இல்லை, ஒன்றும் அறியாதவராக அந்த இடத்துக்கு வராரு. நாபோத் உபவாசம்னு ஒன்று அந்த இடத்துக்கு வந்திருப்பார். தெய்வனை தொழுது கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த உபவாசத்துக்கு வந்த அந்த நாபோத்துக்கு விரோதமாய் 2 பொய் சாட்சிகள் வந்து சொல்கிறாங்க. இவர் அப்பாவி மனுஷன் உட்காந்துருக்காரு, 2 பொய் சாட்சி சொல்கிறாங்க, இந்த நாபோத் தெய்வனை தூஷித்தான், ராஜாவை தூஷித்தான். அவருக்கு பக்குங்குது. நான் சொன்னனா, நான் பேசினேனா? அடுத்தது 2வது ஒரு பொய் சாட்சி வந்து நிற்கிறான். அவன் சொல்கிறான், இந்த நாபோத் தெய்வனை தூஷித்தான், ராஜாவையும் தூஷித்தான். 2 பொய் சாட்சி சொன்ன நியாயாதிபதிகள் அன்று சொன்னார், நன்றாய் விசாரணை செய்யுன்னு சொல்லியிருந்தார். அதை அவங்க செய்யவே இல்லைங்க. 2 பொய் சாட்சி நிறுத்தினாங்க, நாபோத்தை கொண்டு போனாங்க, கல்லெறிந்து கொன்றார்கள். ஒன்றும் அறியாத, பாவமே செய்யாத நாபோத்தின் ரத்தம் நிலத்திலே சிந்தப்பட்டது. இந்த எசபேல் வந்து நாபோத்திட்ட சொல்வா, ஆகாப்கிட்ட சொல்வா, போ நீர் எழுந்திருந்து போய் அந்த நிலத்தை எடுத்துக்கோங்க, அவன் செத்துட்டான் அப்படின்னு சொன்னன. இந்த ஆகாப் என்ன பண்ணுவான்னா, அவன் செத்துட்டானா, அந்த நிலத்தை போய் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போவான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாகி, எலியா சொல்லுவார், நாபோத்தை நீ எப்படி செத்து எந்த இடத்துல நாபோத்தோட ரத்தத்தை நாய்கள் நக்கி குடித்ததோ அதே இடத்துல உன் சந்ததியுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கி குடிக்கும். அந்த கர்த்தர் பார்க்குறார். ஒரு காரியத்தம் ராஜாவாக இருக்கலாம், ராணியாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பார்க்கிறாருங்கிற பயம் இல்லை, அதிகாரம் இருக்குது. நான் சொன்னால் நடந்துருங்கிற ஒரு தைரியம் இருந்துச்சு எசபேல் கிட்ட. அப்போது துணிகரமாக அவங்க போய் எடுக்க போகிறான். கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் எலியாவை போ சொல்கிறார், போ அவன் பாரு யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு எடுக்க போகிறான், அவன்கிட்ட போய் நீ இதை சொல்லின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்கன்னா, எலியா, ஆகாப் நீ உன் சந்ததி எல்லாருமே அதே இடத்துல நீங்கள் கொல்லப்பட போகிறீங்க. எப்படி நாபோத்துடைய இரத்தத்தை நாய்கள் நக்கி தின்றதோ உங்களுடைய இரத்தத்தையும் உன் சந்ததியுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கி தின்றும். இதுதாங்க பொய் சாட்சிக்காரன். ஆக்கினைக்கு தப்பவே முடியாது. ஆக்கினை என்றால் என்ன? தண்டனை. பொய் சாட்சிக்காரன் அது ராணியாக இருக்கலாம். என்னாச்சு தெரியுங்களா? அடுத்தது
உடனே ஆகாப் தன்னை தாழ்த்திடுவாங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய குற்றம் செஞ்சேன்னு. என்றைக்குமே தப்பு செய்கிறப்ப கண்ணு மூடிடும். தப்பு முடிச்சப்புறம் தான் நமக்கு தப்போட விளைவே தெரியும். இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சிச்சோமான்னு. அப்போது ஆகாப் தன்னை தாழ்த்துறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகாப் என்னை முன்னாடி தாழ்த்ததுனால உன்னுடைய பையன்லேருந்து அதை அக்கௌண்டிங் வந்துருன்ட்டார். அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எசபேல் தான் எல்லாத்தையும் திட்டம் போட்டவ. ஆமாவா? கர்த்தருக்கு தான் தெரியும் இல்லை, மனுஷனுக்கு தெரியாது. இந்த எசபேல் எப்படி தெரியுமா செத்தா? நாட்கள் மாதங்கள் போக்கும், கர்த்தருடைய வார்த்தை சொன்னது தான். இது பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் சொன்னது தான். அப்போது இவ ஒரு நாள் அப்படியே தான் வசனம் இருக்கும், தன் கண்களுக்கு மையிட்டு தன்னை சிங்காரித்து கொண்டு ஜன்னலின் அருகே நின்று கொண்டு எகு என்கிற ராஜாவை பார்த்து அப்படியே அவ பேசுவா. எகு சொல்லுவான், அந்த ராஜஸ்திரியை அங்கிருந்து தள்ளி விடுங்கம்பா, மாடியிலிருந்து அவளை தள்ளி விடுங்கம்பா. அப்போ அங்கிருந்த போர்ச்சேவகர் எசபேல அவ்வளோ பெரிய மாடியிலிருந்து தள்ளி விடுவாங்க பாருங்கள். தள்ளி விட்டோன்னையே அவள் அப்படியே ரத்தம் சிதறி அந்த நிலத்தில் வந்து விழுவா. விழுந்தோடனே என்ன நடக்கும்னா, இந்த எகு அவளை மிதிச்சுட்டே அந்த மாடிக்குள்ளே வந்துடுவார். வந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிப்பார். போர் வீரர்கிட்ட சொல்லுவார், என்னதான் இருந்தாலும் அவள் ராஜஸ்திரீ, அவளை போய் எடுத்து அடக்கம் பண்ணிடுங்க அப்படிம்பாம்பு எகு சொல்லுவார். அவர் அந்த கட்டத்தில் எகு ராஜாவாயிருவாங்க. அப்போ உடனே போர் வீரர்கள் போய் சரி அவள் ராஜஸ்திரீ, ஏன்னா ராஜஸ்திரியோட அடக்கம் பண்ணுறதெல்லாம் பயங்கர கனமாக இருக்கும். ராஜாக்களை அடக்கம் பண்ணுவதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய கனம். இவ்வளோ நாட்கள் துக்கம் அனுசரிப்பாங்க, நிறைய காரியம் அதில் இருக்குது. அப்போ இவர் எகு சொன்னா போய் அவளை அடக்கம் பண்ணலான்னு போவாங்க. என்ன தெரியுங்களா இருக்கும்? வெறும் மண்டை ஓடு, தலை ஓடும், காலும் உள்ளங்கை மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். மற்ற அனைத்தையும் நாய்கள் தின்றுவிடும். இவன் போய் அடக்கம் பண்ணலாம், ராஜஸ்திரியை அடக்கம் பண்ணலான்னு போர் வீரர்கள் போகிறக்குள்ள அதுதாங்க பொய் சாட்சிக்காரன். ஆக்கினைக்கு தப்பவே முடியாது, தண்டனைக்கு தப்பவே முடியாது. நாபோத்தை எவ்வளோ இவ பொய் சாட்சி எழுதி நாபோத்தை துடிக்க அடித்து கல்லில் அடித்து கொலை செய்ய வச்சில. திட்டம் போட்டது யார்? எசபேல். யாருமே பார்க்கலன்னு நினச்சில. இன்றைக்கு அவளுடைய அவன் நினச்சிட்டா யாருக்கும் தெரிலன்னு. ஆனால் ஏன்னா இந்த பிரமாணத்தை கொடுத்தது கர்த்தர். அவர் ஒன்று சொல்லிட்டா அதுக்கு நம்ம பயந்து நடக்கணும். அப்போது எல்லாவற்றையும் அதே மாதிரி தான் அந்த ஆகாப்போட மகனையும் அதே நாபோத் நிலத்தில் அவன் செத்து மடிவான். அவன் ரத்தத்தை நாய்கள் நக்கிவிடும். தேவன் சொன்ன அத்தனை வார்த்தையும் அந்த இடத்துல நிறைவேறும். நான் ஏன் இந்த சம்பவத்தை சொல்கிறேன்னா, இந்த சம்பவம் கேட்பதற்கு ஒரு வித பயம் கட்டாயம் வரதான் செய்யும். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக ஆண்டு சொல்லியிருக்காரு இல்லையா? அதுக்காக நான் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு விளக்கி காமிச்சேன். அதே வேதம் சொல்லுகிறது, ஆக்கினைக்கு தப்ப முடியாது. ஆக்கினைன்னு என்ன? தண்டனைக்கு தப்பவே முடியாது. அது ராஜாவானாலும் சரி, யாரானாலும் சரி. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறப்ப அதற்குரிய தண்டனை இந்த சமுதாயத்தில் யாராக இருந்தாலும் அந்த தண்டனைக்கு தப்ப முடியாது. அப்போது இது பழைய ஏற்பாடு. நியாயப்பிரமாணம் சொன்ன காரியம் அது எப்படி நிறைவேறுச்சுன்னு பார்த்தோம். புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்து வெளிப்பட்டார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன், காணக்கூடாதவர் காணக்கூடிய இறைவனாய் நமக்காக இன்னும் ஸ்பெசிஃபிக்காக, இன்னும் பொசசிவாக எனக்காக அவர் இந்த உலகத்தில் ஒரு சாதாரண மனிதனாய் வந்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். அந்த இயேசு கிறிஸ்து சில காரியங்களை சொல்லியிருக்கார். அதை நம்ம தியானிக்கலாமா? மத்தேயு 5:37 அந்த 37வது வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். சீக்கிரமாக திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 5:37 அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவார்னா, பொய்யானை இடாத உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக. அதுக்கு முன்னாடி அதை நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாயில் சொல்லிடுறேன். பொய்யானை இற்றாத அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இந்த 5வது அதிகாரத்தில். அப்போ பொய்யானை இடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நல்ல ஒரு காரியத்தை கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாமா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன்.
இதில் பொது மொழிபெயர்ப்பில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆண்டவர் நம்மளுடைய சமுதாய வாழ்க்கையில், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில், நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில், நம்மளுடைய எப்படி தெரியுமா நம்மளை ஆண்டவர் நடந்துக்க சொல்கிறாரு. உன்னை ஒன்று விசாரித்தா, அதாவது இது எப்படி அந்த டிரான்ஸ்லேஷனில் இருந்துச்சுன்னா, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள்னா, அதில் அழகாக பொது மொழிபெயர்ப்பில் ஆம் என்றால் ஆம் என்று சொல்லுங்கள், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீயோனிடமிருந்து வருகிறது. இங்கே தீமையினால் உண்டாயிருக்கும் நம்ம படிக்கிறோம். ஒரு காரியத்தை நம்மக்கிட்ட இல்லை எங்கிட்ட உங்ககிட்ட ஒருவங்க டீல், ஏன்னா இதை நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம இதை சந்திக்கிறோங்க. நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், நம்மளை நம்பி சில பொறுப்புகள் இருக்கிறது, ஊழியத்தில் இருக்கிறோம், நம்மை நம்பி உண்மையுள்ளவர்கள் என்று சில பொறுப்புகள் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நம்மளை எப்படி நடந்துக்க சொல்கிறாரு, உன்னை ஒருத்தன் விசாரிச்சா ஆமான்னா ஆமான்னு சொல்லிடு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடு. ஆனால் என்னை உட்பட சில நேரத்தில் நம்ம எப்படி திரும்ப பேசுவோம், ஆமானும் சொல்ல மாட்டோம், இல்லைன்னும் சொல்ல மாட்டோம், அப்படியே ஜமாளிப்போம் தெரியுமா. இங்கே மைக்கு பிடிச்சி சொல்கிறதுனால நான் கரெக்டுன்னு நான் சொல்லவே இல்லை, சரியா? நானும் ஜமாளிச்சுட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஓகே, ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி பேச சொல்லி நம்மளை பழக்க வைக்க சொல்கிறார். ஆமாம் ஆமாம், இதை செஞ்சியா, ஆமாம், இதை செய்யலையா, இல்லை, இப்படி பேசுறதுக்கு என்னை முதற்கொண்டு கர்த்தர் தான் நமக்கு கிருபை தரணும். இல்லை சில சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் ஆமாங்கிற மாதிரியும் இல்லைங்கிற மாதிரியும் அவங்களுக்கு வந்தவங்களுக்கு புரியவே புரியாது, இவங்க என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னு இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இதற்கு மிஞ்சினது தீயோனிடமிருந்து வருகிறதாமா. இது யார் சொன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிற ஒரு காரியம். இதுக்கு மிஞ்சி பேலன்ஸ் பண்ணி அதை ஜமாலிச்சு பேசுறது பிசாசுகிட்ட இருந்து வருதுங்கிறார் ஆண்டவர். அடுத்தது திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 8:44 ஆண்டவர் பேசின இந்த காரியத்தை நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவர் சொன்னது நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். நான் நம்பி தான் பர்டிகுலராக சில வேர்டை மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ யோவான் 8:44 நல்ல ஒரு வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகி யாரை பார்த்து ஆண்டவர் இதை பேசுகிறாருன்னா, யூதர்கள், அவரை விசுவாசித்த யூதர்களை பார்த்து தான் இதை பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு பாருங்களேன். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் யார்? அந்த அவன் சாத்தான். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. சாத்தான் அவன் யாருன்னு இப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இதுக்கு மேலே பிசாசு யாருன்னு நீங்கள் விளக்கம் கேட்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். பிசாசு கொம்பு வச்சுருப்பானா, பயமாக இருக்குமா? இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அவன் அதான் இப்போ நாம் யார் தேவன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். என்னாகமம் 23 காமிச்சேன். யார் தேவன்? வெரி குட், தேங்க்யூ. என்ன ஆண்டவரை பற்றி சொல்கிறப்ப வேதம் முதல்லையே அடையாளப்படுத்துது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அதுதான் நான் ஆராதிக்கிற தேவன். அந்த கிறிஸ்து இந்த பூமியில் பிசாசு யாருன்னு உங்களுக்கும் எனக்கும் சொல்லி கொடுக்குறாரு. பிசாசு யாரு? பொய்யன். அப்புறம் என்ன சொல்லுது? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதா, பொய்யின் பிறப்பிடம், பொய்க்கு தந்தை. உண்மைக்கு தந்தை தேவன், பொய்க்கு தந்தை பிசாசு. அவன் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான், அவனிடத்தில் சத்தியம் இல்லை. இதை படித்தோன்னே எனக்கு அப்படியே இதில் பாருங்கள், மனுஷ கொலை பாதகன். சரி, நான் இப்போ உங்களை பார்த்து ஒரு சில கேள்விகள் கேட்குறேன். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான்னு இயேசு நமக்கு அவனை குறித்து சொல்கிறார். அப்போ ஆதினா நம்ம போயிடலாம். ஆதியாகமம் 3 போனால் அவன் உலகத்தின் முதல் பொய் பேசப்பட்ட இடம் எங்கேன்னா ஏதேன் தோட்டம். யார் யார் பேசிக்கிட்டது? ஏவாளும் சாத்தானும். அங்கேயும் லேடிஸ் தானா? லேடிஸ் தான் ஏமாந்து போகிறாங்களா? அங்கே பாருங்க, ஏவாள் கிட்ட பிசாசு, அதான் உலகத்தின் முதல் பொய் நமக்கு தெரிஞ்சு வேதத்தில் இருந்து பார்த்தோம்னா அங்கே தான் ஃபஸ்ட்டு பொய் வருது. ஆமென்.
அப்போது அவன் என்ன பேசுனான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகன். ஏங்க இந்த வார்த்தை பயங்கரமாக இல்லை? மனுஷ கொலை பாதகன். இயேசு தன்னுடைய வாயை திறந்து சத்ருவை நமக்கு அடையாளம் காட்டுறார். அப்போது நான் பார்க்குறேன், அவன் ஆதாமையும் ஏவாளையும் கத்தி வச்சு குத்துனானா? ரத்தம் அப்படியே பீறிட்டு வந்துச்சா? ஆண்டவர் சொல்கிறாரே அவன் மனுஷ கொலை பாதகன்னு ஆதி முதற்கொண்டு. ஒன்று சொல்லட்டுங்களா? அவன் என்ன தெரியுமாங்க செஞ்சான்? தெய்வன் சொல்லியிருந்தார் ஆதாம் கிட்ட ஏவாள் கிட்ட, நீ அதை சாப்பிடும் நாளிலே சாவாய், நீ அதை தொடாதன்னர். இவன் வந்தான் ஏவாள்கிட்ட சொன்னான், நீ சாவதே இல்லைன்னா. அப்பாண்டமான பொய்ய சொன்னான். ஆமேன், ஆமேன் சொல்லுங்களேன். உலகின் முதல் பொய் சாத்தான் ஏவாள்கிட்ட பேசுகிறாங்க. என்ன தெரியுமா சொல்கிறான்? கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசுகிறான். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பிக்சரைஸ் பண்ணுறான். தேவனுடைய மகள் ஆதாம். ஏவாள் யாருங்க? ஏவாள் யாரு? ஆதாமின் மனைவிங்கிறத நீங்கள் சொல்லலாம். அவள் தேவனுடைய மகள். ஆதாம் தேவனால் உண்டானவன், தமிழ் டிரான்ஸ்லேஷன். இங்கிலீஷில் ஆடம் இஸ் அ சன் ஆஃப் காட். அப்போது ஏவாள் கிட்ட வந்து வசனத்தை திரித்து பேசுகிறான், வசனத்தை மாற்றி பேசுகிறான், தேவன் சொன்ன வசனத்தின் உண்மையை மறைக்கிறான். பிசாசோட வேலை என்ன தெரியுங்களா? வசனத்தில் இருக்கிற உண்மையை உங்களுக்கு மறைத்து காட்டுவது தான் அவனுடைய பிரதான வேலை. அவன் பெருசாக உங்ககிட்ட வேற எந்த டீலும் பண்ண மாட்டான். அதான் சொல்கிறேனே, எவள்கிட்ட பேசிட்டு அவன் ஒன்றுமே செய்யலை. ஆண்டவர் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறான். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் பிசாசு யாருன்னு. உங்ககிட்ட வந்துட்டு வேறெல்லாம் அவன் பண்ண மாட்டாங்க. விசுவாசிகளிடத்தில் அவன் செய்கிற வேலை என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற உண்மையை மறைப்பதே அவனுடைய வேலை. தேவனுடைய வார்த்தையின் உண்மை தன்மையை மறைத்து உங்களை சோர்வுற செய்வது தான் அவனுடைய வேலை. இங்கே சோர்ந்து போச்சுன்னா போதும், மனசு சோர்ந்துச்சுன்னா போதும், நம்ம அப்படியே உட்காந்துருவோம். அவன் அதை தான் டார்கெட் பண்ணுறான். உங்கள் இருதயத்தில் இருக்கிற வசனத்துக்கு விரோதமாய் அவன் உங்களிடம் பேசி உங்களை திசை திருப்ப அவன் நாள்தோறும் செயல்படுகிறான். எப்படி சிஸ்டர் சொல்கிறீங்க? கொரிந்தியரில் பவுல் சொல்லுவார், இந்த வசனம் வேண்டாம், நம்மளுக்கு டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 11:3 சொல்லுவார், அன்று ஏவாளை தந்திரமாய், சரி அந்த வசனம் வாச்சிடலாமா? சாரி, 2 கொரிந்தியர் 11:3, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும், விசுவாசிகளை பார்த்து சொல்றார், உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். பவுல் எவ்வளோ பெரிய அப்போஸ்தலன்! அவர் சொல்கிறாரு, நான் பயப்படுறேன். அப்படின்னா அவர் சாத்தானுக்கு பயந்துக்கிறாரா? கிடையவே கிடையாது. அவர் மாதிரி பிசாசு ஓட்டுனதெல்லாம் யாருமே இல்லை. விசுவாசியை குறித்து அவர் அங்கலாய்க்கிறார். பிசாசு ஒன்றுமில்லை, அவன் வசனத்தை வந்து உங்ககிட்ட புரட்டி காட்டுறான். இந்த வசனம்லாம் வாழ்க்கையில் நீ நிறைவேறாது, இனியா இனி இதெல்லாம் நிறைவேற போகுது, காலம் போயிருச்சு, இனிமேல் உன் வாழ்க்கையில எல்லாம் நடக்குமா? வசனத்தில் இருக்கிற உண்மையை மறைக்கிறான் உங்களோட. அப்போ பவுல் சொல்கிறாரு, நீங்கள் அந்த கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று உங்கள் மனசு விலகிருமோன்னு நான் பயப்படுறேங்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில் பிசாசு செய்கிற காரியம் இதுதாங்க. நீங்கள் போய் சத்தியத்தை கேட்குறீங்க, தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், எப்படி செயல்படுகிறார், கேட்க கேட்க நம்ம உள்ளம் பூரிப்படையுது, நம்ம உள்ளம் ஆனந்த சந்தோஷம் அடையுது. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் டெய்லி போகிறோம், டெய்லி நம்மளுடைய வேலைகளுக்கு செல்கிறோம், காரியங்களை சந்திக்கிறோம், குடும்ப காரியங்களை பார்க்குறோம். என்ன ஆண்டவரே, இதெல்லாம் இனி எனக்கு நிறைவேற போகுதா? இதெல்லாம் சும்மாதானா? வசனம்
வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, அது அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்லி தேவன் முத்திரை போட்டிருக்கிறார். ஆனால் நம்ம சூழ்நிலையை பெருசாக பார்த்துட்டு, பிரச்சனையை பெருசாக பார்த்துட்டு நம்மளும் என்ன நினச்சிட்றோன்னா, இனி நடக்குமா, இனி நிறைவேறுமா, இதெல்லாம் சாத்தியமா, இப்படி நினைப்பு வருதுன்னா தயவாய் நினச்சிக்கோங்க, அது சாத்தான் உங்களுக்குள்ள முயற்சிக்கிறான். உங்களுக்குள்ளெல்லாம் வர முடியாது. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு போராட்டத்தை வைக்கிறான். தான் பெரியவன், தான் அப்படியே அவன்தாங்கிற மாதிரி. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வசனத்தை, கிறிஸ்துவும் வசனத்தை தான் எடுத்து பிசாசை துரத்த சொல்கிறாரு. பிசாசும் விசுவாசிகளிடத்தில் வசனத்தை எடுத்து முரண்பாடாய் காட்டி கொண்டிருக்கிறான். அதனால ஆவியானவருடைய துணை நமக்கு மிக மிக அவசியம். ஆமென். அவர்தான் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஆவியானவர். ஆமென். அப்போது நீங்கள் சுதாரிச்சுக்கணும் அந்த வேலையில். இல்லையே, வசனம் இப்படி சொல்லுதே, இதுக்கு மாறால இது நடக்குது, அப்போ இயேசுவின் நாமத்தினால உன்னை நான் கடிந்து கொள்ளுகிறேன். ஆமென், ஆமென். அப்படின்னு பார்த்து ஹஸ்பண்டை பார்த்து சொல்லக்கூடாது, மனைவியை பார்த்து சொல்லக்கூடாது, பிரச்சனையை பார்த்து சொல்லணும். சரியா? ஆமென், ஆமென். நம்மளுக்கு ஒரே எதிரி சாத்தான் மட்டும்தான். ஆமென். சில வேளையில் அந்த கோபத்தை பார்த்து சில நேரம் பிசாசை பார்க்குற மாதிரி கணவரை பார்த்துடுறோம், பிசாசை பார்க்குற மாதிரி மனைவியை பார்த்துடுறோம். கிடையவே கிடையாதுங்க, கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த எண்ணத்தை இயேசுவின் நாமத்தில் நீங்கள் எதிர்க்கணும். ஆமென், ஆமென். ஓகே, இப்போ பொய்யன் சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லை, பொய் சாட்சின்னு சொல்லி இதை கர்த்தர் எப்படி டீல் பண்ணணும்னு நமக்கு சொல்கிறாருன்னு பார்த்துட்ருக்கோம். வேதத்தில் சில பொய்யனை குறித்து சொல்லியிருக்கு. அதை படிச்சுட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் 1 யோவானில் எழுதப்பட்டிருக்கு. நம்ம அந்த பொய்யனாய் நம்ம இருக்கிறோமோ அப்படி நம்ம அந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு சில பார்த்துட்டு சில நேரங்களில் நான் முடிக்க விரும்புகிறேன். ஓகே, இப்போது நான் எடுத்து வாசிக்க விரும்பலை, எனக்கு டைம் ஆயிடுது அதில். ஸோ 1 யோவான் நீங்கள் விருப்பப்பட்டால் குறித்து கொள்ளலாம். 1 யோவான் 2:4 வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான். ஹலோ, இது யாரை குறித்து சொல்லுது? விசுவாசிகளை குறித்து, நம்மை குறித்து. அது பொதுமொழிபெயர்ப்பில் எனக்கு இயேசுவை தெரியும், இயேசுவா எனக்கு நல்லாவே தெரியுமே, நான் ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ ஆண்டுகள் ஆயிடுச்சே, இயேசுவா எனக்கு நல்லா தெரியும், அவர் இல்லாமல் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் வசனம் சொல்லுது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான். இது வேதம் நமக்கு சொல்லுகிற பொய்யன். நம்மனா பொய்யன்னா எப்படி பார்ப்போம்? உண்மையை மறைச்சி பேசினா பொய் அப்படிம்போம். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, இந்த பொய்யனை தான் கர்த்தர் எதிர்க்கிறார். கர்த்தர் எதிர்க்கிறார் இல்லை, சாரி, அந்த வார்த்தையை நான் வாபஸ் வாங்குகிறேன். அதை சரி பண்ணி கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். பா, எத்தனை வருஷம் ஆச்சு என் பைபிளை உன் கரத்தில் கொடுத்து? ஒரு முறையாவது வேதத்தை வாசிச்சாயா? இப்படிலாம் ஆண்டவர் நம்மக்கிட்ட நிச்சயமாய் அன்பாய் கேட்பாருங்க. டீச்சர் மாதிரிலாம் கேட்க மாட்டார். பிரமாணம் தான் டீச்சர் மாதிரி பேசும். கிருபை நம்மை தயவாய் தயவாய் நம்மை கிருபை கடிந்து கொள்ளும் தயவா, அதில் காயம் இருக்காது. ஆமென். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எத்தனை நாள் என் பேரை சொல்லிட்டு இருக்கியே, என் கற்பனைகளை என் கட்டளைகளை நீ கை கொள்ளுகிறாயா? கை கொள்ளாமல் இருந்தால் நாம் தேவனுக்கு முன்பாக பொய்யர்களாக இருக்கிறோம். நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நான் இந்த பொய்க்குரியவன் நான் இல்லை, நான் கட்டளைகளை கை கொள்ளுகிறவள். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். நான் கற்பனைகளின்படி இந்த பூமியில் நான் வாழுவேன், நான் கட்டளைகளை கை கொள்ளுவேன், வசனத்தை படிக்கிறவனாய் மாத்திரமல்ல அதற்கு கீழ்ப்படுகுவேன். ஆமேன், ஆமேன். ரெண்டாவது ஒரு பொய்யனா அதே யோவானில் 2:22 இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? நான் இயேசுவை அதாவது கிறிஸ்து அதாவது மேசியா இல்லை, அவரும் சாதாரண தீர்க்கதரிசிகளில் ஒருத்தர். இன்றைக்கு நம்மளை சுற்றி இருக்கிற இயேசுவை அறியாத நல்ல ஜனங்கள் இயேசுவை என்ன சொல்கிறாங்கங்க? நல்லவர் தான் சொல்கிறாங்க. இயேசுவை யாரும் கெட்டதனே சொல்கிறதில்ல. ஆனால் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறார்களா? அவர் எனக்காய் அனுப்பப்பட்டவர், என் பாவத்திற்காக இரட்சகராய் அனுப்பப்பட்டவர் என்று மறுதளிக்காமல் இருந்தாதான் நல்லது. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று சொன்னால்
வேதத்தின்படி அவன் பொய்யன் என்று தீர்மானிக்கப்படுகிறான். ஆமென். ஓகே, அடுத்தது ஒன்று இருக்குது. 1 யோவான் 4:20 பாருங்கள். இந்த வசனம் ரொம்ப நல்ல வசனம். என்னோட நம்மளுக்கு இது பொய்யனா? என்ன பொய்யன்னா, இது ஒரு பொய்யன் பாருங்கள். இந்த 3rd டைப் பொய்யன், நிறைய பொய்யன் சொல்லி வேதத்தில் இருக்குது. இந்த 3 மட்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு தன் சகோதர சகோதரிகளை வெறுப்பவன் பொய்யன். பைபிள் எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமையானா சர்ச்சுக்கு வந்துடுறோம். நான் குற்றப்படுத்துறதுக்காக இந்த இடத்தையே, இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணல. தயவாய் என்னுடைய காரியத்தை பிடிச்சிக்கோங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன், எல்லாமே ஓகே. ஆனால் தன் சகோதரனை, தன் சகோதரியை பகைத்தால், டிரான்ஸ்லேஷன் பொது மொழிபெயர்ப்பில் வெறுத்தால், தான் சகோதரிய, தன்னுடைய சகோதரனை, கூட பிறந்தவங்களும் இதில் அடங்குவாங்க, கூட பிறக்காதவங்களும் அடங்குவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களும் இதில் அடங்குவாங்க, எல்லாருமே இதில் அடங்குவாங்க. அவங்கள நீங்கள் வெறுத்தால் நீங்கள் தேவனுடைய பார்வையில் நீங்கள் பொய்யன். நான் உங்களை குற்றப்படுத்தலை, நம்மை சரி செய்து கொள்ளலாம். ஆமே. எனக்கு அதான் நான் அடிக்கடி சொல்லுவேனே, இந்த பூமியில் அந்த வார்த்தையை ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தார். இந்த பூமியில் யாரும் எனக்கு பகையாளி கிடையாது, ஒரே ஒரு பகையாளி தான், அவன் தான் சாத்தான். எனக்கு இவங்க மேலே வருத்தங்க, எனக்கு அவங்கள மேலே வருத்தங்க. நீங்கள் அந்த வருத்தத்தை உள்ளே வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல சீல் பிடிச்சிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். எடுத்தோட சீல் பிடிக்காது, ஃபஸ்ட்டு காயம்தான் இருக்கும், மனக்காயம். பிசாசு இன்னைக்கு நல்லா எல்லாத்துக்குள்ளேயும் வச்சுட்டான். அதை அப்படியே விட்டுருவோம். நம்ம பாட்டிங்க பைபிள் படித்த ஆண்டரோட, ஆனால் அவங்கன்னு வந்தால் நம்மளுக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்காது. அது கடைசியில் சீல் எடுத்து வலி பயங்கரமாக இருக்கும். இதற்கு காரணம் ஆவியானவரும் இல்லை, கர்த்தரும் அல்ல, நம்மளுடைய ஒரு காரியம்தான். நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, நான் மனதார மன்னிக்கிறேன். என் சகோதரன் எனக்கு விரோதமாக செஞ்சுட்டானா நான் அவனை மனதார மன்னிக்கிறேன். சொல்ல முடியுமா? இந்த வேலையில் நீங்கள் ஆண்டவரை பார்த்து நீங்கள் மனசிலிருந்து பேசுங்க. உதட்டில் பேசுகிறதை கர்த்தர் கேட்பதில்லை. உங்கள் இருதயத்தின் வார்த்தையை, உங்கள் இருதயத்திலிருந்து எழும்புகிற சத்தத்தை பரலோகம் கணக்கெடுத்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் இருதயத்திலேருந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த சகோதரனை குறித்து, இந்த சகோதரியை குறித்து, இந்த நபரை குறித்து எனக்கு உள்ள ஒரு வெறுப்பு இருக்கு ஆண்டவரே. இப்பொழுதே ஆவியானவரே அந்த வெறுப்பை நீங்கள் இயேசுவின் நாமத்தினால என் இருதயத்திலேருந்து ஆவியானவரே நீங்கள் எடுத்துருங்கப்பா. ஆமென். நீங்கள் சொல்ல சொல்ல ஆவியானவர் அதை எடுக்கிறார். நீங்கள் விசுவாசிக்க முடியுமானால் விசுவாசிங்க. நீங்கள் அதை சொல்ல 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 உங்களுக்குள்ள ஆவியானுடைய ஊழியம் இப்பொழுது நடைபெறுகிறது. எனக்கு யார் மேலேயும் வெறுப்பு இல்லைங்க, எனக்கு யார் மேலேயும் வெறுப்பு இல்லை. சொல்ல முடியுமா? வேதம் சொல்லுகிறது, நீ கண்ட சகோதரனிடத்தில், நீ காண்கிற உன் சகோதரனி இடத்தில், நீ காண்கிற ஒரு நபரிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிற நீ காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? கர்த்தர் நம்மை பார்த்து, என்னை பார்த்து கேள்வி கேட்கிறார். நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன். ஏமா உன் உள்ளத்தில் இவங்களை குறித்து இவ்வளோ நாள் பகை வச்சிருக்கியே, ஆனால் என்னை பார்த்து நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்கிறியே, நான் எப்படிமா நான் அதை அக்செப்ட் பண்ணட்டும்? கர்த்தர் என்னை கேட்டார்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். 1 யோவான் 5, 1 யோவானை படித்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நேற்று. 1 யோவானில் அவ்வளோ காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார் இந்த சப்ஜெக்ட் வைஸில். ஓகே, 1 யோவான் 5, 10, 11 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் தயவாய். இங்கே தான் நம்மளுடைய மிக கான்செப்ட் இருக்குது. எல்லாருடைய வாயும் திறந்து இந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 யோவான் 5, 10, 11 தேவன் சொன்ன சத்திய வார்த்தை. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். இந்த வசனம் புரிஞ்சுதா? தேவனுடைய குமாரனிடத்தில், இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசியாக இருக்கிறவன் ஒரு சாட்சியை, அந்த சாட்சியை தனக்குள்ள வச்சிருக்கானாம். என்ன விசுவாசிக்க சொல்றாரு? தேவனுடைய குமாரன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
அவரை விசுவாசிக்கிறவன் ஒரு சாட்சி இருக்கு, அதையே மனசுக்குள்ள வச்சிருக்கான், தனக்குள்ளே வைத்திருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் தேவனை பொய்யராக்குகிறான். ஹலோ, இந்த இடத்துல ஆவியானவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள், தேவன் சொன்ன அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, தேவன் இந்த பூமியில் அனுப்பி வைத்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் முழு மனதோடு விசுவாசிக்கிறேன் அந்த அப்படி நீங்கள் சொல்கிறப்ப அந்த சாட்சியை நீங்கள் உங்கள் இருதயத்தில் வச்சிருக்கிறீங்க. அதே தேவனை விசுவாசியாமல் அவர் அனுப்பின அந்த குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் நீங்கள் தேவனை பொய்யர் என்று சாட்சி கொடுக்கிறீர்கள். ஹலோ, ஆவியானவர் நான் தேவனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னா இஸ் அ லயர். அவர் பொய், தேவன் பொய் சொல்கிறவர்னு சொல்கிறான். நாம எப்போ நான் ஆண்டவரை பொய் சொல்லுகன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன் தெரியுமா? இந்த இயேசு கிறிஸ்துவை நான் மறுதலிக்கும் போது, இந்த இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்காமல் இருக்கும் பொழுது, இந்த இயேசு கிறிஸ்துவை நான் தள்ளிவிடும் பொழுது நான் ஒன்றை டிக்ளேர் பண்ணுறேன், நான் ஒரு சாட்சியை சொல்லாமல் சொல்கிறேன். இது இருதயத்தில் நடக்கிற ஒரு காரியம். ஆனால் என் வாழ்க்கையில் நான் ஒன்றை சொல்லுகிறேன், தேவன் பொய்யர். ஹலோ, வசனம் சொல்லுது. இதை படித்தப்போ எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ இப்படி திருப்பி காட்டுறேன். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நம்புகிறவள், தேவன் அனுப்பின அந்த ஒரே பேரான குமாரனை நான் விசுவாசிக்கிறபடியால் அவரே என்னுடைய குல தெய்வம், அவரே என்னுடைய தெய்வம், அவரே எனக்கு எல்லாம் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது நான் தேவன் உண்மையுள்ளவர் என்று ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஆமென், ஆமென், ஆமென். சபை எப்படி தெரியுங்களா இருக்கணும்? விசுவாசிங்க எப்படி தெரியுமா இருக்கணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுல உங்களை மிஞ்சினா வேற ஆள் இல்லைன்னு இருக்கணும். ஆமென். அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன தெரியுமா ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க? நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். ஆமென், ஆமென். தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, இப்போ பழைய உடன்படிக்கையெல்லாம் வாச்சோம், புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்துவை எப்படி ஆண்டவர் வச்சுட்டாருன்னா, நமக்கு அவரை இந்த ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் தேவன் உண்மையுள்ளவர் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆமென், ஆமென். இந்த சாட்சி என்னுடைய இருதயத்திலிருந்து வரணும். எங்கிருந்து வரணும்? நல்லா சொல்லுங்க. இருதயத்தில் நிரம்பி இருக்கணும். பிரச்சனை நேரத்தில் நான் ஏன் தான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஏன் தான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நெவர் சொல்லக்கூடாது. இருதயத்தின் ஆழத்தில், இருதயத்தின் உள்ளத்தில் இந்த இயேசுவை குறித்த என்னுடைய விசுவாசம் மிக பெரிதாக இருக்கட்டும். அதை தேவன் விரும்புகிறார். அந்த சாட்சி என்ன சாட்சி தெரியுமா? அடுத்த வசனத்தில் இருக்கு பாருங்க. தேவன் அவரை குறித்து என்ன சாட்சி சொல்லியிருக்காருன்னா, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதே அந்த சாட்சியாம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை யார் மூலியமாய்? அவர் கொடுத்த அந்த மகா பெரிய ஜீவன் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதே என்பதே சாட்சி. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த சாட்சியை சொல்றதுக்கு தான் கர்த்தர் பொய் சாட்சியிலிருந்து நம்மளை எடுத்து நம்மளை மெய் சாட்சியாக வச்சிருக்கிறார். ஆமென். எந்த சாட்சியை சொல்லும்படி கர்த்தர் இந்த உலகத்தில் வச்சிருக்காருன்னா, அந்த ஜீவன் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்பதே என்னுடைய சாட்சியாக இருக்கிறது. ஆமென், ஆமென். அப்போ முழு பரலோகமும் இயேசு கிறிஸ்துவை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிருச்சு. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன பண்ணீங்க? கர்த்தர் இந்த இடத்துல நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக உட்காந்துருக்கீங்களே, நீங்கள் என்ன பண்ணுனீங்க? இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக இந்த சபையில் ஒரு விசுவாசியாக வருவதற்கு நீங்கள் என்ன பண்ணுனீங்க? ஒன்றே ஒன்று, விசுவாசன்னு சொல்லுவீங்க. நான் அதையும் திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த விசுவாசத்தையே உங்களுக்கு கொடுத்தவர் ஆவியானவர். ஆமென்.
ஏங்க ஒரு 100 பேத்துக்கு சுவிசேஷம் சொன்னால் ரட்சிக்கப்படாத 5 பேர். அந்த விசுவாசத்தை உங்களுக்கு கொடுத்ததே ஆவியானவர். நான் சொல்லுவேன், நான் ரட்சிப்படையருக்கு நான் ஒன்றுமே பண்ணல ஆண்டவரே, அது எனக்கு முற்றிலும் இலவசமாய் வந்தது. 100க்கு 100 கிருபையினால் எனக்கு வந்தது. நான் நல்லவங்கள்னால எனக்கு கிடைக்கல, நான் பொறுமையுள்ளவங்கனால எனக்கு கிடைக்கல, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால எனக்கு ரட்சிப்பு கிடைக்கல. ரட்சிப்பு தேவனுடைய கிருபையினால, அவருடைய ஆதீனத்தில் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அவர் சிலுவையில் என்னை முன்குறித்ததுனால எனக்கு கிடைச்சது. ஆமென். கர்த்தர் உங்களை அப்படி முன்குறிச்சிருக்காருங்க. யூ ஆர் அ வெரி சூசன் பர்சன். நீங்கள் மிகவும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நீங்கள் ஒருபோதும் உங்கள் ரட்சிப்பை சாதாரணமாக பார்த்துறாதீங்க. ஏதோ 10ல் 11 ரட்சிக்கப்பட்டு வந்துட்டேன், கிடையாது. இந்த மனக்கண்கள் பிரகாசிப்பு உங்களை விட, நான் இப்படி சொல்கிறேனே, என்னை விட அதிகம் படித்தவருக்கு கிடைக்கல, என்னை விட அதிக ஞானமுள்ளவருக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்கல. இன்னும் சொல்கிறேன், என்னை விட இன்னும் நல்லவர்களாக இருக்கிறவர்களுக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்கல. ஆனால் எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் முற்றிலும் கிறிஸ்துவால் வந்த கிருபை. ஆமென், ஆமென், ஆமென். என்னை காட்டிலும் எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க. ஒன்னே ஒன்றுங்க, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள்ள உங்களை முன்குறித்ததினால் நீங்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். ஆமென். இது பணம் காசு கொடுக்க முடியாது, அதிகாரங்கள் கொடுக்க முடியாது, கிறிஸ்துவின் கிருபை மாத்திரமே கொடுக்க முடியும். ஆமென், ஆமென். ஸோ அந்த கிருபை நம்மளுக்கு கொடுத்துருக்குங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஓகே, இப்போ நான் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ அதான் சொன்னேன், தேவனுடைய சாட்சி என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த இடத்துல தேவனுடைய சாட்சி என்னன்னு சொன்னேன். அதாவது தேவன் நம்ம உள்ளத்தில் எப்படி சாட்சியாக எந்த சாட்சியை உள்ளே வச்சுருக்கிறான்னு நான் விளக்குனது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன? தேவன் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், அந்த சாட்சி. ஓகே, சரி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தப்போ அவர் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்களா? எங்க அவர் தெய்வம், இந்த பூமியில் நடமாடினார், அவர் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்களா? கிடையவே கிடையாதே. அவர்கிட்ட அவ்வளோ வல்லமை இருந்துச்சே, அவ்வளோ அதிகாரம் இருந்துச்சே. வந்தாங்க, சுகத்தை பெற்றாங்க, போயிட்டே இருந்தாங்க. சிலர் மாத்திரமே அவரை பின்பற்றினார்கள், அவரை விசுவாசித்தார்கள் கடைசி வரை. ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். இப்போது பிதா என்ன பண்ணார்னா, தேவன் இந்த இயேசுவை அவர் வாழ்ந்த நாட்களில் சாட்சி கொடுத்தார். ஏன் இந்த சாட்சிக்கு நான் வரேன்னா, பொய் சாட்சியை குறித்து பழைய உடன்படிக்கையில் பார்த்தோம். அந்த சாட்சியை நான் கொண்டு போயிட்டுருக்கேன். இப்போ தேவன் கொடுத்த சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எல்லோரும் என்னை கவனிக்கணும், எனக்கு டைம் ஆகிட்டே இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறுகிறார். அப்பொழுது தேவன் சாட்சி கொடுக்கிறார், இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். இது தேவனுடைய சாட்சிங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இது தேவன் வானத்திலிருந்து டிக்ளேர் பண்றாரு தன்னுடைய சாட்சியை. மனுக்குலத்தில் அவர் சாதாரண ஒரு மனிதனை போல ஞானஸ்தானம் எடுத்துட்டு வராரு. தேவன் டிக்ளேர் பண்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன். பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், ஊழியமே செய்ய தொடங்கல, ஒண்ணுமே செய்யல, எதையுமே செய்து முடிக்கல, ஆனால் தேவன் சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். தேவன் அந்த சாட்சியை சொன்னோன்னே ஆவியானவர் உடனே அதை அங்கீகரிக்கிறார். எப்படி அங்கீகரித்தார்? அப்படியே ஆவியானவர் புறாவை போல அவர் மீது இறங்கினார். அவர் அவருடைய சாட்சியை வெளிப்படுத்தினார். அந்த இடத்துல 2 பேர் சாட்சி கொடுக்குறாங்கன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். கிறிஸ்துவுக்கு அந்த இடத்துல 2 பேர் சாட்சியாக வச்சாங்க. அதை தானே யோவான் ஸ்நாடகன் சொல்கிறாரு. யோவான் ஸ்நாடகன் கேட்குறாரு, யார் அவர், யார் வரப்போகிற மேசியா, எனக்கு தெரிலையே. அப்போ ஆண்டவர் சொல்லியிருப்பார், யாரிடத்தில் புறாவை போல ஆவியானவர் இறங்கி வருகிறாரோ அவரே அந்த நபர் சொல்லியிருப்பார். அப்போது இந்த 2 சாட்சியை, அதாவது பிதாவாகிய தேவன் வார்த்தையை டிக்ளேர் பண்ணுறாரு, ஆவியானவர் அவரு புறாவை போல இறங்கி தன்னுடைய சாட்சியை உறுதிப்படுத்துகிறார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். இன்னொரு இடத்துலையும் மறுரூப மலையில் யோவான், பேதுரு, யாக்கோபு எல்லாம் மறுரூப மலைக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல வானத்திலிருந்து ஒரு சத்தம் வரும், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். ஆமேன்,
ஆமென். தேவன் அங்கேயும் கிறிஸ்துவை குறித்த சாட்சியை டிக்ளேர் பண்ணுறார். அப்படியே பேதுரு, யோவான், யாக்கோபெல்லாம் செத்தவங்கள மாதிரி ஆயிட்டாங்க. ஐயோ இங்கே என்ன நடக்குது, ஐயோ சத்தம் பயங்கரமாக இருக்கே அப்படின்னு. ஆமென். அப்போது இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, இது கிறிஸ்துவுக்கு நடந்தது, ஆமாவா இல்லையா? ஆமென் சொல்லுங்களேன். யோவான் ஸ்நானங்களுக்கு குழப்பம் வந்துச்சுங்க, யார் இயேசு யார் இயேசு, இந்த இயேசுவான்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இப்போ குழப்பம் கிடையாது. ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்து தான் தேவனால் அனுப்பப்பட்ட குமாரனாகிய கிறிஸ்து. ஆமென். அப்போ என்ன உங்கள் வாழ்க்கையில் நடக்குது தெரியுமா? கிறிஸ்துவுக்கு தொனிக்கப்பட்ட அதே தொனி உங்களை நோக்கியும் தொனித்து கொண்டிருக்கிறது. நீ என்னுடைய நேசகுமாரன், நீ என்னுடைய நேசகுமாரத்தி. ஆமென் ஆமென். இந்த நேச வார்த்தையை தேவன் கிறிஸ்துவை பார்த்து சொன்னார்ல, அந்த கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்ததுனால அதே அன்பு, அதே அதிகாரம், அதே கனம், அதே மகிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அவர் இவருக்கு செவி கொடுங்கள் சொல்கிறார்ல, உங்களை பார்த்து என்ன தெரியுமா ஆவியானவர் சொல்கிறாரு? நீ என்னுடைய நேசகுமாரத்தி, நான் உனக்கு எப்பொழுதும் செவி கொடுத்து கொண்டே இருப்பேன். ஆமென். காரணம் ஒன்றே ஒன்று தாங்க, காரணம் ஒன்றே ஒன்று தான். நீங்களும் நானும் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம், இயேசுவை நம்ப ஆரம்பிச்சிட்டோம், இயேசுவோடு பயணிக்கிறோம். ஆமென். என் ஜெபம் கேட்கப்பட்டுச்சா, என் ஜெபம் கேட்கப்படலையா, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா, எல்லாவற்றையும் தூக்கி எறிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு தேவனுடைய சத்தம் என்ன தெரியுமா? உன்னில் நான் பிரியமாக இருக்கிறேன், உன்னில் நான் பிரியமாக இருக்கிறேன், உனக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன். இதுதாங்க சத்தியம், இதுதான் சத்தியம். கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல்னால தான், நம்ம அவரை விசுவாசனால தான் இந்த அளவு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய கீழ்ப்படிதல் ஒரு நாள் 100க்கு 100 இருக்கும், ஒரு நாள் 0ல் இருக்கும். எத்தனை முறை நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு நம்ம நினச்சி முடிவெடுத்திருக்கிறோம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இயேசுவை நீங்கள் நேசிக்க நேசிக்க, இயேசுவோடு நெருங்க நெருங்க, சொன்னமே வாச்சமே, அந்த ஜீவன் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுன்னு சொல்லி. சரி, இந்த ஜீவன்னா என்ன? ஜீவன் மீன்ஸ் காட்ஸ் லைஃப். ஜோயேன்னு சொல்கிறோம் இல்லையா, தேவனுடைய வாழ்வு, தேவ ரகமான வாழ்வு, அதுதான் ஜீவன். இதை புரியறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதாம் கிட்ட ஆண்டவர் என்ன சுவாசத்தை ஊதினார்? ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் பாவம் செஞ்சோன்னா அவன் செத்துட்டானா? சாகலை. அவன்கிட்ட இருந்த அந்த ஜீவன், தேவனுடைய ஜீவன், அந்த காட்ஸ் லைஃப், காட் கைண்ட் ஆஃப் லைஃப், அந்த காட் கைண்ட் ஆஃப் தாட்ஸ், அதெல்லாம் அவனை விட்டு அப்படியே வெளியே போயிடுச்சு. இப்போ வெறும் உசுறு மட்டும்தான் இருந்துச்சு, வெறும் சுவாசம் மட்டும்தான் ஆதாம் கிட்ட இருந்துச்சு. எங்கே? பாவம் செஞ்சப்ப. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். ஜீவன் அவனை விட்டு எடுபட்டுருச்சு, சுவாசம் மட்டும்தான் இருந்துச்சு. இயேசு இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? கோமா ஸ்டேஜ். கோமா ஸ்டேஜுக்கு தமிழில் சாரி, எனக்கு நம்ம அப்படியே சொல்லி சொல்லி வரமாட்டேங்குது இல்லை? அப்படி தான் நான் அதை திங்க் பண்ணேன். இயேசு இல்லாத வாழ்க்கை கோமா ஸ்டேஜ் தான். உசுறு மட்டும் இருக்கும், மேலே கீழே உயிர் மட்டும் வந்துட்டுருக்கும். பேச முடியாது, வாழ முடியாது, சிந்திக்க முடியாது, படுத்த படுக்கை. நிஜமாக சொல்லிட்டா, நீங்கள் கிறிஸ்து இல்லாமல் எந்த பகுதியில் கிறிஸ்துவை நீங்கள் அனுமதிக்காமல் இருக்கிறீர்களோ அந்த பகுதியில் நம்ம முடங்கி போயிடுவோம், முடங்கி போய் தான் இருக்கிறோம். அதுக்கு காரணம் கிறிஸ்து அல்ல. இப்போது எப்படி ஆதாமுக்குள்ள பாவம் வந்த பொழுது ஜீவன் எடுபட்டு சுவாசம் மட்டும் இருந்துச்சோ, அதே போல பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து நீங்கள் விசுவாசித்து உங்களுக்குள்ள அவர் வந்தோன்ன அதே ஜீவனை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிட்டார். ஆமென். அதே தேவ ரகமான வாழ்வை, அதே தேவ ரகமான சிந்தனையை, கிறிஸ்துவின் சிந்தனை, கிறிஸ்துவின் பரிசுத்தம், கிறிஸ்துவின் அத்தனம், கனம், மகிமை எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் ஆமென். எங்க கிறிஸ்துவோட அதே ஸ்தானத்தை அந்த ஜீவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஆமென். நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது சாதாரண விஷயம் அல்ல.
நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அந்த ஜீவனுடைய வேல்யூ, மதிப்பு அளவிடவே முடியாது. அப்படிப்பட்ட ஜீவனை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட கிறிஸ்துவை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினவர். இதெல்லாம் நம்ம கேட்போம். எப்போ தெரியுமா விசுவாசிக்க தடுமாறுகிறோம்? கிறிஸ்துவை போலவே உங்களையும் அவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களால் எந்த அளவு விசுவாசிக்க முடியுது? அதுதான் உங்களுடைய விசுவாசத்தின் அளவு. ஓகே, கடைசியாக இப்போ கல்வாரி சிலுவைக்கு வரலாம். கிறிஸ்துவை இப்போ என்ன பண்ணிட்டாங்க? அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவரை விசாரிக்க கொண்டு போகிறாங்க. இப்போ எப்படி? பிரமாணத்தின்படியே அவர் விசாரிக்கப்பட வேண்டும். நியாயாதிபதியில் போயாச்சு, பிலாத்தினிடத்தில் போயாச்சு. இப்போ விசாரணை துவங்குகிறது. இந்த மனுஷன் அக்கிரமம் செஞ்சவன் தானா? இப்போ பிரமாணத்தின்படி என்ன வேணும்? சாட்சி வேணும். 2 பேர் வந்து என்ன பண்ணணும்? சாட்சி சொல்லணும். கிறிஸ்துவை இப்போ கிறிஸ்து கைதாகி நிற்கிறார். யூதர்கள் அவரை பிடிச்சிட்டு கைது பண்ணி நிற்க வச்சுருக்காங்க. அப்போ வார்த்தை சொல்லுது பாருங்கள், திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 20. இப்போ அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி, சாட்சி சொல்லணும். இவர் ஆமாம் தப்பு பண்ணவர்னு சொல்லி. அப்போது அங்கே ஆனால் வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். மத்தேயு 26:59 பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். என்ன தேடினாங்களாம்? இயேசுவை இப்போ யூதர்களுக்கு என்ன பண்ணணும்? கொலை செய்யணும். அதனால பொய் சாட்சி தேடுறாங்க. அப்போ வசனம் சொல்லுது பாருங்க 60, ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். ஹலோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பொய் சாட்சி தேடினாங்களாம். பிரமாணத்தின்படியே, நியாய பிரமாணத்தின்படியே. அப்போது ஒரு சாட்சி கூட அகப்படவில்லையாம். அப்போது 2 பொய் சாட்சியை அவங்களே கொண்டு நிறுத்தினாங்களாம். வசனம் சொல்லுகிறது பாருங்களேன், 2 பொய் சாட்சிகள். அவர் என்ன சொன்னார்? இந்த ஆலயத்தை இடிங்க, நான் 3 நாள் கட்டுன்னு சொன்னது அவர் சரீரமாகிய ஆலயத்தை. ஆனால் அதைய அவங்க பொய் சாட்சி நிறுத்தி அவரை குற்றப்படுத்தினார்கள். உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். இது வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசியாகிய எனக்கு, நமக்கு என்ன தெரியுமா? அந்த பொய் சாட்சி யார் தெரியுமா? நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன்? நான் தான் அந்த பொய் சாட்சி. ஏன்னா ஒரு காலத்தில் நானும் இயேசுவை விசுவாசிக்காமல இருந்தேன். ஆமென், ஆமென். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? ஒரு கட்டத்தில் அவங்க எப்படி அன்னைக்கு குமாரன் அதாவது தேவனுடைய குமாரனை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அவர் மீது பொய் சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அறியாமல் நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பொய் சாட்சி சொல்லலை. ஆனால் வேதத்தின்படி பொய் சாட்சிக்காரர்களாய் நாம் இருந்தோம். எப்படி தெரியுமா? இயேசுனா தெரியாமல் இருந்தோம், இயேசுவை விசுவாசிக்காமல் இருந்தோம். அதனால நானும் அந்த இடத்துல பொய் சாட்சியாக இருந்தேன். ஆமென். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போது அவர் இப்போ நான் கேட்குறேன், நான் எப்போ தெரியுமா? என்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து மரணம் நம்புகிறேன், அடக்கம் பண்ணப்படுதல் நம்புகிறேன், உயிர்த்தெழுதல் நம்புகிறேன். இது நீங்கள் வேதத்தில் வாசில உங்களுடைய பர்சனலாக, உங்களுடைய சொந்தத்தில் நீங்கள் அதை எவ்வளவு நீங்கள் நம்பிட்டீங்க, நம்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க பாருங்களேன். இப்போல்லாம் நீங்கள் யார் தெரியுமா? நான் வேதத்தை முன்னிட்டு சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாம் தேவனுடைய மெய் சாட்சிக்காரர்கள். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். நீங்களாம் இப்போ பொய் சாட்சி கிடையாது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. உங்கள் மேலே ஆக்கினையின் தீர்ப்பு இல்லை. ஆமென். நீங்கள் பொய் சாட்சிக்காரன், ஆக்கினைக்கு தப்பான்னு சொல்லி படித்தோம். நீங்கள் பொய் சாட்சிக்காரன் கிடையாது. ஏன்? இயேசுவின் மரணத்தை நான் நம்புகிறேன், இயேசுவின் அடக்கம் பண்ணப்படுதலை நான் நம்பினேன், இயேசுவின் உயிர்த்தெழுதலை நான் நம்பினேன். அதனால தான் இங்கே உட்காந்துருக்கேன். இப்போ என் பேர் பொய் சாட்சிக்காரன் இல்லை, கிறிஸ்துவின் சிலுவையினால் நான் மெய் சாட்சி. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பிதா உங்களை எப்படி தெரியுமா பார்க்குறாரு? பொய் சாட்சியாக பார்க்கல.
நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால பிதாவாகிய தேவன் உங்களை தன்னுடைய குமாரனுடைய அதே ஸ்தானத்தில் வைத்து உங்களை அவருடைய சாட்சிகளாய் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இதுக்கு இப்போ உங்களை குறித்து ஆண்டவர் 2 சாட்சி சொன்னார். நான் சீக்கிரத்தில் முடிக்கிறேன், அதை நீங்கள் எடுக்க வேண்டாம். யோவான் 1:12 படி நீங்களும் நானும் ஒரு காலத்தில் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? அப்போ சொன்னப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுத்து விட்டார். என்ன அதிகாரம்? அவருடைய நாமத்தின் மேல். யாருடைய நாமம்? இயேசுவின் நாமத்தின் மேல் அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று தேவன் அதிகாரம் கொடுத்து விட்டார். உங்களை பார்த்து பரலோகம் ஒன்று டிக்ளேர் பண்ணிருச்சு, நீ தேவனுடைய பிள்ளை. ஆமேன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை, நான் சாதாரணமானவள் கிடையாது, நான் தேவனுடைய மகள், நான் தேவனுடைய மகன், நான் பொய் சாட்சிக்காரன் கிடையாது, நான் தேவனுடைய பிள்ளை. ஹலோ, இந்த தேவனுடைய பிள்ளைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், தயவாக என்னை ஃபாலோ பண்ணுங்க. மோசே, எங்கள் மோசையை விட நீங்கள் உயர்ந்தவங்களா தாழ்ந்தவங்களா? எனக்கு இதை நீங்கள் சொல்லணும். மோசை காட்டிலும் நீங்கள் மனசில் நினச்சி சொல்லுங்கள், வாயில் என்ன வேணால் நம்ம சொல்லலாம். மோசே, ஐயோ மோசேவா, என்ன மகிமை, அவர் வந்து நின்னார்னா முக்காடு நம்மள போட்டுக்கணும். மோசே மோசே முக்காடு போட்டுக்கோங்க, உங்களை எங்களால் பார்க்க முடியல. மோசே தேவனுடைய நண்பன், தேவனுடைய வீட்டில் உண்மையாக இருந்தவன். மோசே பிரமிக்கத்தக்க ஒரு பர்சனாக நாம் இருக்கோம். அந்த மோசே ஒரு நாள் அந்த முச்செடி அப்படியே எரிஞ்சிட்டு இருந்தப்போ பக்கத்தில் போனாங்க. ஆண்டவர் சொன்னார், உன் பாத ரட்சைகளை கலற்று, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது. சொன்னாரா இல்லையா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு பிக்சர் உங்களுக்கு நான் வைக்கிறேன். அடுத்த ஒரு பிக்சர், யோசுவாவுக்கு இது நடந்துச்சா இல்லையா? யோசுவா பெரிய ஆளா சின்ன ஆளா? எங்க சூரியனை நிறுத்தினவர்? இங்கே இருக்கவங்க யாராவது சூரியனை நிறுத்திருக்கீங்களா? இல்லை நிறுத்த போகிற ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? யோசுவா சாதாரணவங்க இல்லைங்க. சந்திரனே நில்லுன்ட்டாரு, சூரியனே நில்லுன்ட்டாரு, அப்படியே நின்றுச்சுங்க. நம்ம கொஞ்ச நேரம் வாட்சை நிறுத்தி பார்க்கலாமா? இல்லை சொல்கிறேன், விசுவாசம் கொஞ்சம் தடுவாருது. இதே மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். யோவான் ஸ்நானகனுக்கு வாங்க. யோவான் ஸ்நானை குறித்து இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் ஒருவனும் இல்லை. வாவ்! அவன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். என்ன சாட்சி! இப்போ நான் கேட்குறேன், மோசேவை பார்த்தோம், யோசுவாவை பார்த்தோம், யோவான் ஸ்நானகனை பார்த்தோம். யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே மூச்சு நின்ன மாதிரி ஆயிடுச்சு. டப்புன்னு வாயில் வார்த்தையை விடுறாரு. என்ன தெரியுமா சொன்னார்? ஐயோ, நீங்கள் எங்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்க வரீங்களா? உங்களோட பாத ரட்சையை அதை அவிழ்க்கிறதுக்கு கூட எங்கிட்ட தகுதி இல்லையே. இதை சொன்னால் நம்மளுக்கு அப்படியே உள்ள குளிரும் பாருங்க. நான் இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் மோசையை விட நீங்கள் மனசில் இருந்து சொல்லுங்கள், நீங்கள் வாயை திறந்த வேற எல்லாம் சொல்லுவீங்க. நீங்கள் மோசையை விட பெருசாக என்றீங்களா என்ன? யோசுவாவை விட நீங்கள் பெருசாக இல்லையா? யோவான் ஸ்நானகனை விட நீங்கள் பெருசாக இல்லையா? இதை நான் அப்படியே சிந்திச்சிட்டு இருக்கப்ப ஆவியானவர் ஒன்று சொன்னார், நீ இவங்க எல்லாத்தையும் விட நீ பெரியவள்னாரு. எப்படி தெரியுமா? எப்படின்னு சொல்லணும்ல. எப்படி? அழகுலையா? மோசே இருந்த அழகுக்கு நம்மெல்லாம் பக்கத்தில் கூட போக முடியாதே. படிப்புலையா? அன்று சொல்கிறாரு, இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னார். எப்படி இந்த இளைய குமாரன், கெட்ட குமாரன் மறுபடியும் மனம் திரும்பி அப்பாட்ட ஓடி வந்தோன்னே அப்பா சொல்லுவார், இவனுடைய கால்களுக்கு பாதரட்சைகளை போட்டு விடுங்கள் சொல்லுவார். ஆமென். இப்போ தெரியுதா நீ எவ்வளவு பெரியவள் என்று? அவங்களெல்லாம் வந்து நான் சொன்னேன் பாதரட்சியை கழுற்றி இருந்த. யோவான் சொன்னார், பாதரட்சியை அவிழ்க்கிறதுக்கு கூட தகுதி இல்லைன்னு. ஆனால் நீ என்னைக்கு என் மகனா என்கிட்ட ஓடி வந்தையோ, நான் உன்னை பார்த்து சொல்கிறேன், இவனுடைய பாதங்களுக்கு பாதரட்சைகளை போட்டு விடுங்கள். உங்களுக்கு ஆள் வச்சிருக்காருங்க. நீங்கள் ராஜகுமாரன், நீங்கள் ராஜகுமாரத்தி. அப்படி ஓடி வந்தோடனே அப்பா சொல்லலை, இங்கே வந்துட்டியா, இந்த இடம் பரிசுத்த பூமி, செப்பலை விட்டுட்டு வாழலாம் சொல்லியிருக்கணும்.
கிறிஸ்து உங்களையும் என்னையும் அப்பேற்பட்ட ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கிறார் தேவனுக்கு முன்பாக. கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கும் எனக்கும் ராஜகுமாரராக ராஜகுமாரத்தியாக அந்த ஸ்தானத்தை கிறிஸ்துவின் ரத்தம் பெற்று தந்திருக்கிறது. உங்களை பார்த்து தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு? அப்பா சொன்னாரே, ஓடி வந்து கட்டி பிடிச்சு, ஏய் இவனுக்கு மோதிரம் போட்டு விடுங்க, ஏய் இவனுக்கு பாத ரட்சைகளை போட்டு விடுங்கள் என்று பரலோகம் உங்களை பார்த்து ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஏனென்று சொன்னால் அவ்வளோ பெரிய இயேசுவை நீங்கள் சுமந்துட்டு இருக்கிறீங்க. ஆமென். அவ்வளோ பெரிய ஊழியம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அவ்வளோ பெரிய கணம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அதனால இனிமேல் நான் தூசி, நான் குப்பை, நான் ஒன்றுமே இல்லை, நான் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்க மாட்டார், நான் பேசினா மட்டும் ஏன் ஆண்டவர் எனக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு, இப்படிலாம் பேசாதீங்க. ஆமென். இப்போ நீங்கள் மறந்துடாதீங்க, மோசேயை காட்டிலும் நீங்கள் எவ்வளவு பெரியவர் என்பதை இந்த இன்சிடெண்ட்டில் உங்களுக்கு புரிய வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆண்டவர் அவ்வளவு உங்களை நேசிக்கிறார். ஒன்றே ஒன்று தான், நீங்கள் இயேசுவை சுமப்பதனால. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போது நீங்கள் தேவனுடைய பிள்ளை ஆயிட்டனால ஆவியானவர் பார்த்தாரு, உங்களை முத்தரித்து வச்சிருக்கிறாரு. எப்படி தெரியுமா முத்தரித்து வச்சிருக்கிறாரு? ரோமர் 8:15 சீக்கிரமாய் திருப்பி கொள்ளலாம். நான் ஒரு 5 நிமிடத்தில் நான் முடிச்சு விடுவேன். ரோமர் 8:15 ஆவியானவர் உங்கள் மேலே ஒரு சாட்சியாக ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்களேன். என்னென்னா 15:16 அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமேன் சொல்லுங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. உங்களை பார்த்து ஒரு சாட்சி, உங்களுக்கு ஆவியானவர் உங்களை சாட்சியாக வச்சிருக்காருங்க. சாட்சி போட்டு முத்திரை பண்ணி சீல் பண்ணி வச்சிருக்காரு. பிதாவாகிய தேவன் உங்களை தேவனுடைய பிள்ளைன்னு டிக்ளேர் பண்ணதை ஆவியானவர் உங்கள் மேலே அப்படி ஒரு சீல் போட்டு வச்சுருக்கார். நம்ம போய் காலேஜில் ஸ்கூல்லலாம் படிக்கிறப்ப நம்ம இந்த லீவ் எடுத்துட்டோம்னா போய் டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் போவோம்ல, அப்போ என்ன வாங்கிட்டு சொல்லுவாங்க? சீல், அட்டஸ்டேஷன்லாம் கேட்பாங்க தெரியுங்களா, கவர்மெண்ட் லீகலாலாம். அப்போ நீங்கள் என்ன வேணால் எழுதியிருக்கலாம், அதில் என்ன வேணால் இருக்கலாம், ஆனால் அங்கே அட்டஸ்டேஷனில் சீல் இல்லைன்னா தூக்கி தூரமாக வச்சுருவாங்க. அதே அங்கே ஒரு சீல் இருந்துச்சுன்னா தான் அதுக்கு அதிகாரம். அந்த மாதிரி நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய பிள்ளை என்று சீல் போடப்பட்டிருக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். நீங்கள் அதை நீங்கள் பெரிதாய் ஸ்தோத்திரிக்கணும். அதுக்கு நான் தேவனுடைய பிள்ளைன்னு ஆவியானவர் எனக்கு சீல் வச்சுருக்காருங்க. இந்த சீல் உங்களுடைய பாஸுக்கு கிடையாது. நான் அவரை குறைவாக மதிப்பிடலை. இந்த சீல் உங்களுக்கு மட்டும்தான். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இப்போ இந்த இடத்துல நான் ஒன்றே ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். சரி, இது நீங்கள் என்னை பாருங்கள், உங்களுக்கு இந்த வசனம் நல்லா தெரியும். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. எனக்கு இப்போ நீங்கள் பதில் சொல்லணும். ப்ளீஸ் லிசன். அப்பா பிதாவே, இந்த ரெண்டுக்கும் அர்த்தம் சொல்லுங்களேன். அப்பானா என்ன? சரி, அப்பா, ஓகே. பிதாவேனா சொல்லுங்களேன், சொல்லுங்க. அப்பா. பிதானா என்ன? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். என்ன அர்த்தம்? தாயும் தகப்பனும். அப்போ இங்கே வர பிதாங்கிறது என்ன? அப்பா. சரி, இங்கிலீஷில் என்ன இருக்குது? அப்பா, ஃபாதர். சரி, நான் அப்பானா என்ன? ஃபாதர். அப்பா அப்பாவா? இது என்னன்னா, இந்த அப்பாங்கிற இது இது அராமிக் லாங்குவேஜ். இந்த ஃபஸ்ட்டு படிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்பா, இங்கிலீஷில் அப்பான்னு இருக்கும். ஸோ தமிழில் அப்பான்னு பார்க்குறோம்ல, இது அராமிக் லாங்குவேஜ்லேருந்து வந்தது. அங்கே தகப்பனை பிள்ளைகள் எப்படி கூப்பிடுவாங்கன்னா அப்பா, அப்படி கூப்பிடுவாங்களாம். ஸோ அந்த அதில் இங்கே ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு, அப்பா அப்பா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஆமேன். நிஜமா அப்பான்னு கூப்பிடுங்க. ஆமேன். இது மோசேக்கு கிடச்சிருக்குமா? மோசே அப்பான்னு கூப்பிட்டுருப்பாரா? யோசுவா கூப்பிட்டுருப்பாரா? தானியேல் கூப்பிட்டுருப்பாரா? தாவீது கூப்பிட்டுருப்பாரா? இல்லை. கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நான் தேவனை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹலோ, இந்த வார்த்தையை நீங்கள் எந்த அளவு உச்சரிக்கிறீங்களோ உங்கள் மேலே ஒரு பெரிய பிரசன்னம் உங்களை மூடுங்க.
ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்பா அப்பா, நீங்கள் ஆண்டவரை பார்த்து பேசுகிறப்பெல்லாம் அப்பான்னு பேசி பழகுங்க. ஆமேன். ஏன்னா நம்ம அது விசேஷமாய் முத்தரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன் ஆமேன். கடைசியாக அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அன்று சொல்கிறாரு, பிரமாணம் நம்மளை பொய் சாட்சிக்காரனாக வச்சுருந்துச்சு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நாம் என்றைக்கு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டோமோ, கிறிஸ்துவின் கிருபையினால் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை இப்போ எப்படி தெரியுமா வச்சுருக்காரு? ஈரோட்டில் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, அகில உலகம் எங்கும் உங்களை சாட்சியாய் வைத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். இனிமேல் தான் நான் சாட்சியாக வைக்க போகிறேன்னு வசனம் சொல்லியிருக்கா? நீ சாட்சியாக இருப்ப. ஆமேன். காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்து. ஆமேன் ஆமேன். பேதுரு எப்படிப்பட்டவன்? ஆண்டவரை மறுதளிச்சவங்க, ஆண்டவரோடையே வாழ்ந்துட்டு ஆண்டவரே தெரியாதுன்னு சொன்னவங்க, மறுதளிச்சவங்க. ஆனால் என்றைக்கு ஆவியின் நிறைவாகி ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்களோ, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எழுந்து நின்று பேசுகிறாருங்க. இந்த ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரணத்திலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். வாவ். மறுதளிச்ச பேதுரு சொல்கிறாருங்க, என்ன தெரியுமா? ஆவியானுடைய நிறைவை பெற்ற உடனே சொல்கிறாரு, இந்த இயேசுவை நீங்கள்லாம் கொலை செஞ்சீங்கல்ல, தைரியமாக அன்னைக்கு ஐயோ அந்த குளிர்காயிற இடத்துல தன்னை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, உயிர் போயிருமேன்னு மறுதளிச்சு போனவர், இன்னைக்கு ஆவியின் நிறைவு வந்தோடனே என் உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த இயேசுவை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அதற்கு நான் சாட்சிங்கிறான். யாரு? பேதுரு. இதுதான் ஆவியானவர் ஒரு மனிதனை அப்படியே புரட்டி போடுகிற ஒரு ஜீவனை உங்களுக்குள்ளே வைத்து உங்களை எழுப்புகிறார். ஆமேன் ஆமேன். இது உங்கள் சொந்த புத்தினால் வர்றது கிடையாது, உங்கள் சுய அறிவுனாலேயோ உங்கள் சுய ஞானத்தினாலேயோ கிடையவே கிடையாது. இது பரிசுத்த ஆவியின் பலன். ஆமேன். எந்த இடத்துல உங்களை அசிங்கமாக பேசுகிறாங்களோ அங்கேயே போய் நின்று சொல்லுவீங்க, நான் தேவனுடைய பிள்ளை தான். ஆமேன் ஆமேன். அப்பேற்பட்ட பலனை அந்த பலனை நம்ம பெற்றிருக்கிறோம். 1 யோவான் 4:14. இன்னும் 2 நிமிடத்தில் நான் முடிக்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்கலாமா? யோவானும் பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னா, 1 யோவான் 4:14, பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். ஹலோ, உங்களையும் கர்த்தர் இதுக்கு தான் இந்த பூமியில் வச்சிருக்கிறார். பாஸ்டர் சொல்கிறார் பார்த்தீங்களா, எல்லாருக்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு. இந்த சாட்சியை சொல்ல தான் நம்மளை யாருங்க? குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு. யோவான் நேர்லேயே பார்த்தாருங்க, அதைய பார்த்து சாட்சியிட்டார். ஆமேன். இப்போ நம்மளுடைய காலகட்டம், நாமும் சாட்சியிடவே சாட்சியாக கர்த்தர் சாட்சியாக வச்சுட்டார், இனி நம்ம சாட்சியாக சொல்ல வேண்டும். ஆமேன் ஆமேன்னு சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்துதல் 1:5 கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பெயர் தெரியுமா? கிறிஸ்துவோட பெயர்கள் எவ்வளோ ஒரு பெயர் இருக்குது, இதில் இது ஒரு பெயர். ஃபஸ்ட்டு பெயர் பாருங்களேன், உண்மையுள்ள சாட்சி. இந்த இயேசு கிறிஸ்துவே உண்மையுள்ள சாட்சி. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். அவருக்கு இந்த பெயர் இருக்குங்க. மரித்தோர்லேருந்து முதற் பிறந்தவர், பூமியின் அதிபதிகளுக்கு ராஜா. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் இருக்குது, உண்மையுள்ள சாட்சி. நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள சாட்சி. ஏதோ பொய்யை பரப்பிட்டு இல்லை, இந்த தேசத்தில் நம்ம ஏதோ பொய்யை விதைச்சிட்டு இல்லை, யாரையும் ஆசை காட்டி இந்த சாட்சியை நம்ம சொல்லலை, இருதயத்திலிருந்து வந்த சாட்சி. ஆமேன் ஆமேன். ஓகே, இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், கல்வாரி சிலுவையில் பொய் சாட்சிக்காரனாக இருந்த என்னை கிறிஸ்துவின் ரத்தம் என்னை அவருக்கென்று சாட்சி சொல்லுகிற பிள்ளையாய் மாற்றிவிட்டது. ஆமேன். ஓகே, எல்லா கண்களை மூடலாமா? எல்லாரும் நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஏதோ சாதாரண நபர் கிடையாதுங்க. கர்த்தர் உங்கள் வாயாய் அவர் பேச ஆசைப்படுகிறார். உங்களோட இருந்து அவர் தன்னை காண்பிக்க விரும்புகிறார். உங்களோட கையாக அவர் செயல்பட விரும்புகிறார். உங்களுடைய காலாய் அவர் செயல்பட விரும்புகிறார். நீங்கள் பொய் சாட்சிக்காரன் கிடையாது. தண்டனைக்கு நீங்கள் தப்புவிக்கப்பட்டுவீர்கள். கிறிஸ்துவுக்குள்ள ஆக்கினை தீர்ப்பு இல்லை. என்னுடைய ஆக்கினையின் தீர்ப்பு முடிந்து விட்டது. நான் ராஜகுமாரத்தி, நான் ஆசாரிய கூட்டம்.
ஆமென். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்லீங்க. நீங்கள் இதையெல்லாம் உங்கள் வாயினால் இப்பொழுது கன்ஃபஸ் பண்ணுங்களேன். நான் ராஜகுமாரன். ஆமென். நான் ராஜகுமாரத்தி. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய சந்ததி. நான் ஆசாரிய கூட்டம். நான் ராஜரீகமான கூட்டம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பொய் சாட்சிக்காரர் இருந்தால் எங்களை, நியாய பிரமாணத்தின் பிடியில் இருந்த எங்களை கிறிஸ்துவின் இரத்தம் கழுவி எங்களை உமக்கென்று இந்த பூமியில் சாட்சியாய் மாற்றினீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் அந்த புண்ணியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் வைக்கப்பட்ட தயவு பெரியது ஆண்டவரே. எங்கள் வாழ்நாளெல்லாம் அந்த உண்மையுள்ள சாட்சியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் உண்மையாக இருந்து சாட்சியை நாங்கள் அறிவிப்போம் ஆண்டவரே. அதுக்கு என்னையை எங்களை நாங்கள் சபையாக ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு ஷலோம் கட்டளையிடுவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக.